ஆமென். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார் என்று ஆண்டு சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நீ நம்பி வந்த காரியத்திற்கு ஒரு முடிவு உண்டு என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழியாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. கூடாத காரியம் ஒன்று இல்லை. நிச்சயமாகவே முடிவு என்று சொன்னவரே உமக்கு நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆராதனை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபத்தில் நல்ல தகப்பனே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த 2ஆம் நாள் வாலிப கூடுகைக்கு வந்திருக்கிற உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மெய்யாகவே இந்த நாட்கள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு நாட்களாய் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நேற்று தினத்துல எத்தனை பேரோடு ஆண்டவர் பேசினார்? எனக்கு பிரயோஜனமா இருந்து சொல்றவங்க எத்தனை பேர்? நேற்று தினத்துல ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்து. நல்ல கை உயர்த்தி காமிங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு தான் நான் வந்திருக்கேன் புதுசா அப்படின்னு சொல்லக்கூடிய யாராவது இருந்தீங்கன்னா உங்க பேர் விலாசங்களை எங்களுக்கு எழுதி கொடுங்க. உங்களோடு தொடர்ந்து நாங்கள் தொடர்பு கொள்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பா இருக்கும். யாராவது எழுதி கொடுக்காம இருக்கிறீங்களா? நேம் அண்ட் போன் நம்பர்ஸ் ஏதாவது எழுதி கொடுக்காம யாராவது ஜஸ்ட் லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ். உங்க கரங்களை மட்டும் நீங்க உயர்த்தி காண்பீங்க. வாலண்டியர்ஸ் வந்து அதை உங்க கையில கொடுப்பாங்க. ஃபியூச்சர்ல உங்களை காண்டாக்ட் பண்ணுவதற்கு ஏதாவது கூட்டங்கள்லாம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணா நீங்க விருப்பப்பட்டா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கு ஆராதனை உண்டு. இதே இடத்துல காலை 9 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் காலையில் ஆராதனை உண்டு. ஒருவேளை நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ள விரும்பினால், ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள விரும்பினால் உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நீங்கள் ஒவ்வொரு வாரம் இங்கே கலந்து கொள்ளலாம். வாலிப கூடுகை ஒன்று இருக்கு, வாலிப ஃபெலோஷிப் இருக்கு. நீங்க அதிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். வாலிபர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஊழியம் செய்வதற்கு கொடுக்கப்படுகிறது. அதனால் நீங்கள் உற்சாகமாய் பங்கு பெறும்படியாக அன்போடு கேட்கிறேன். வாலிப நாட்களிலே நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அல்லது அபிஷேகம் பெற்றீங்கன்னா ட்ரை டு அட்டாச் வித் த சர்ச். நல்ல ஒரு சபையோடு கூட நீங்க இணைந்து இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை வரும் நாட்களிலே பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. என்னுடைய வாலிப நாட்களில் நான் அப்படிதான். நான் ரட்சிக்கப்பட்ட நான் கல்லூரிக்கு போன போது இந்த சபை இல்லாம நான் பல இடங்களுக்கு நான் கஷ்டப்பட்டேன். நல்ல ஒரு சபை எனக்கு தெரியாம பல இடங்களில் நான் அலைந்து திரிந்த நாட்கள் இருந்தது. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு சபைக்கு போவேன், ஒவ்வொரு கூட்டங்களுக்கு போவேன். ஆனா கர்த்தர் எனக்கு தெளிவாக ஒரு போதகரை ஒரு சபையை ஆண்டவர் காண்பித்த போது நான் அவருக்கு கீழே 4 வருடங்கள் அவருக்கு கீழே அமர்ந்திருந்தேன். அல்லேலூயா. பிரைஸ். நீங்க ஒரு சபையிலே அமர்ந்திருந்து சத்தியங்களை கேட்பீர்களானால்
அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாய் இருக்கும். அல்லேலூயா. இந்த வாலிப நாட்களில் மிகுந்த கவனமா இருங்க. சோதரனால நம்ம எங்க வேணாலும் போலான்னு நினைக்காதீங்க. ஒரு நல்ல ஒரு சபையில ஒரு போதகருக்கிலே நீங்கள் இருக்கும்போது நீங்கள் அநேக வலிவி போய் விடாதபடிக்கு அது உங்களை காத்துக்கணும். நீங்க இஷ்டம் போல போயிட்டீங்கன்னா பிசாசு எங்கேயாவது உங்களை டப்புன்னு தட்டிடுவான். தட்டிட்டா உங்களால மீள முடியாது, வர முடியாது. அதனால நீங்கள் இந்த வாலிப நாட்களிலே நீங்கள் நல்ல ஒரு சபையை தெரிந்து கொள்ளுங்கள், நல்ல ஒரு போதகரை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அவங்களோடு கூட இணைந்து ஊழியங்களை செய்யுங்க. அப்படி செய்வது கர்த்தர் உங்க ஜீவங்களை காத்துக்கொள்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில நடக்கும். கர்த்தர் உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பர்பஸ் இருக்கும். கர்த்தர் எல்லாரையும் உங்களை தெரிந்து கொள்வது, நீங்க இன்னைக்கு வந்தது தற்செயலா வரல. அல்லது ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணிருக்கலாம், ஆனா கர்த்தர் ஒரு நோக்கத்தோட உங்களை இங்க கொண்டு வந்திருக்காரு. அல்லேலூயா. உங்களை உண்டாக்கினதுக்கு, உங்களை உருவாக்கினதுக்கு ஆண்டவருக்கு ஒரு பிளான் இருக்கு. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க நினைக்கலாம் நீங்க தேவனுக்கு பிரியமா தான் காரியங்களை செய்வீங்க. ஆனா பிசாசு எப்பொழுதும் உங்க மேல கவனமா இருப்பான், மற்றவங்க மேல அவனுக்கு பிரியம் கிடையாது. யார் மேல கர்த்தருடைய சித்த நோக்கம் அதிகமா இருக்கோ அவங்க மேலதான் அவன் கவனமா இருப்பான். அவங்களை எப்படியாவது அந்த ட்ராக்ல இருந்து விழத்தழுவதற்கு ரொம்ப ஜாக்கிரதையா துடித்து கொண்டிருப்பான். ஆனா நீங்க தான் அதை என்ன செய்யணும். ஒரு சபையிலே ஒரு போதகருக்கில இருக்கும்போது அல்லேலூயா, கர்த்தர் உங்களை காத்துக் கொள்வதற்கு கிருபை தருவார். அல்லேலூயா. சத்தியத்தினாலே போதனையினாலே ஆண்டவர் உங்களுக்கு உபதேசங்களை கொடுத்து நீங்கள் வழுவி விழாதபடிக்கு கர்த்தர் உங்களை காத்துக் கொள்வார். அதனால ஒருவேளை நீங்க எந்த சபைக்கும் போகாதவர்களா இருந்தீங்கன்னா நீங்க சோதரர் உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் வாருங்கள், எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிங்கள். இல்ல தேவனுடைய பணிகளை நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகினால இந்த கூட்டம் சரியாக 8:10 முடிந்துரும். உங்க எல்லாருக்கும் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போகும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் கூட்டம் முடிந்த பின்பு நீங்க பாஸ்டர் சந்தித்து ஜெபிக்க விரும்பினால், உங்களுடைய கேள்விகளுக்கு ஏதாவது பதில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் சந்தித்து ஆலோசனை பெறலாம், நீங்கள் ஜெபிக்கலாம். உங்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் மீதியான நேரத்தை நான் ஊழியக்கார கையில் நான் கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. வாலிப நாட்களிலே நமக்கு அநேக கேள்விகள் உண்டு. அதற்கு பதில் வேற எங்கும் கிடையாது, வேதத்தில் தான் இருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் வேதத்தை, அல்லேலூயா, சத்தியத்தை போதிக்கக்கூடிய கிருபை பெற்ற தேவனுடைய தாசர்கள் இந்த நாட்களிலே நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். வேத வசனங்களை நமக்கு ஆண்டவர் போதிக்கும் போது, அந்த வசனத்தை நாம் கேட்கும் போது அதுதான் நமக்கு ஆசீர்வாதம், விடுதலை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நல்ல இனிமையா பாடலை கேட்கலாம். இன்னைக்கு பாருங்க, இளைய உலகம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே வர்ஷிப்பு, ஒரே ஆட்டம் பாட்டம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய உலகம் வித்தியாசமா போய் கொண்டிருக்குது. வசனத்துல யாருமே வேறொன்று இல்லை. அன்பு பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் அவருக்கென்று ஒரு பரிசுத்தம் உள்ள சந்ததியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கென்று பரிசுத்தமாய் வாழ, அல்லேலூயா, வசனத்தின்படி வாழக்கூடிய, சத்தியத்தின்படி வாழக்கூடிய அல்லேலூயா ஒரு சிலரை ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். ஏன் அது நீங்களும் நானுமா இருக்கட்டுமே. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது, வசனத்தின்படி நாம் நடக்கும்போது அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக மாஸ்டர் ஸ்டான்லி அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க, மயிலாடுதுறையிலே. அல்லேலூயா. அவர்கள் நல்ல ஒரு சபையின் போதகராக அவருடைய தகப்பனாரோடு கூட இணைந்து தேவனுடைய ஊழியத்தை செய்து வராங்க. இந்த நாட்களில் அவர்கள் நம்ம மத்தியில் இருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை இந்த நாட்களில் நம்ம மத்தியில் பயன்படுத்தி வருகிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இப்போது பாஸ்டர் ஸ்டான்லி அவர்கள் நம்ம மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா என்கிற வார்த்தையை சொல்லலாமே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமம் இந்த 2ஆம் நாள் மாலை கூட்டத்திலும் நம் மத்தியில் மகிமைப்படுவதாக. உங்கள் நடுவில் என்னை நிறுத்தினவருக்கு என் உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். கனத்திற்குரிய இந்த திருச்சபையின் பாஸ்டர் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும், அருமையான வாலிப மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் இரட்சகராம் இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவை போல நல்லவர் இந்த பூமியில் ஒருவரும் இல்லை. கை உயர்த்தி அவருக்கு ஒரு அல்லேலூயா. ஆமென். அவர் வானத்தில், ஆமா, அண்ட சராசரங்களில் தமது வல்லமையை வெளிப்படுத்துகிற தேவன், பூமியிலும் தமது காருண்யத்தை வெளிப்படுத்துகிற ஆண்டவர். அவரை நோக்கி பார்க்கிற எந்த முகமும் வெட்கப்பட்டு போகாது. அவரை நம்புகிறவர்களை அவர் உயர்த்துகிறார். அவரே தேவன்,
அவரே ஆண்டவர், அவரே இந்த உலகத்தின் சிருஷ்டிகர். அவர் அல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னோடு தெரிந்தவர்கள் இந்த பாடலை சேர்ந்து பாடுங்கள். சோதரம். உன்னதரே நேசரே உமது பேரன்பினா அசைவுறாதிருப்பே. உன்னதரே நேசரே உமது பேரன்பினா அசைவுறாதிருப்பே. உன்னதரே நேசரே உமது பேரன்பினா அசைவுறாதிருப்பே. முழு மனத்தோடு நன்றி சொல்வே, முகம் மலர்ந்து நன்றி சொல்வே. முழு மனதோடு நன்றி சொல்வே, முகம் மலர்ந்து நன்றி சொல்வே. கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீரே, ஆத்துமா வாழ பலன் தந்தீரே. கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீரே, ஆத்துமா வாழ பலன் தந்தீரே. உன்னதரே நேசரே உமது பேரன்பினா அசைவுறாதிருப்பே. உன்னதரே நேசரே உமது பேரன்பினா அசைவுறாதிருப்பே. எங்கள் அன்பின் பரலோக நல்ல பிதாவே, மகிமை நிறைந்த இந்த மாலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நிழலுக்கு கீழ் எங்கள் வாழ்வு இருக்கும் பொழுது எந்த ஒரு எதிர் சக்தியும் எங்களை அசைக்க வாய்ப்பில்லையே. நீர் இந்த இடத்தில் பிரசன்னராய் இருக்கிறதுக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரோடும் நீர் பேசுவீராக. உம்முடைய இன்ப சத்தம் உம்முடைய பிள்ளைகளை சந்திக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய இருதயங்களுக்குள்ளும் இருக்கிற கேள்விகளுக்கு கர்த்தர் பதிலை கட்டளை இடுவீராக. இவர்கள் வாழ்வை வளமாக்குகிற, இவர்கள் எதிர்காலங்களை ஆசீர்வதிக்கிற உம்முடைய உன்னதமான சத்தம் எங்கள் மத்தியிலே புறப்பட்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை தடை பண்ண எத்தனிக்கிற எல்லா சாத்தானின் வல்லமைகளை இரட்சகராம் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் சபித்து நாங்கள் உடைத்து போடுகிறோம். கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வேதத்திலிருந்து நான் ஒரு பகுதியை நம் எல்லோருக்காகவும் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்களின் புத்தகம், 2 ராஜாக்களின் புத்தகம், அதனுடைய 3வது அதிகாரம். 3வது அதிகாரம். சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். 9வது வசனம் துவங்கி. அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றித் திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்புக் கொடுக்க வரவழைத்தாரே என்றார். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படி அல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றார். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் இருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது
கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம், மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்புக் கொடுப்பார் என்றான். ஹல்லேலூயா சொல்லுங்க அப்போ. ஹல்லேலூயா. 20ஆம் வசனம் சொல்லுகிறது, மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. ஒரு சம்பவம் இங்க எழுதப்பட்டிருக்கிறத தான் நான் வாசிச்சேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தாகம் தீர்க்கும் தேவன் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். நேற்றைக்கு மாலையிலே தலைக்கல்லாக்கும் தேவன் அப்படின்னு சில விஷயங்களை உங்களோடு பேசினேன். பிரசங்கமெல்லாம் உங்களுக்கு மனசுல இருக்கும் நினைக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அப்படி நினைச்சா நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். சோத்ரம். ஆண்டுடைய வார்த்தை இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் செய்யாததை ஆண்டுடைய வார்த்தை செய்யும். கையை உயர்த்தி ஒரு ஆமென். ஆமா, தள்ளப்பட்ட கல்ல அவர் மூளைக்கு தலைக்கல்லாக உயர்த்துகிறவர், அற்பமானவர்களை அற்புதமாக மாற்றுகிற தேவன். ஏனென்றால் அவர்தான் சிருஷ்டிகர் என்று நான் சொன்னேன். சோத்திரம். பரிசுத்தமாய் இருந்தால், பரமனை சார்ந்து கொண்டால், பாடி துதித்தால் அவர் நம்மை தலைக்கல்லாக உயர்த்துவார் என்று நான் உங்களுக்கு பிரசங்கித்தேன். ஹல்லேலூயா சொல்லுங்க அப்போ. ஆமென். பாருங்க, நான் தான் பிரசங்கம் பண்ணுவேன்னு என் கையில மைக் கொடுத்திருக்காங்க. ஆனாலும் நீங்க எல்லாரும் என்னையே பாருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க அப்போ. அங்கேயும் இங்கேயும் பார்க்காதீங்க. அவங்க வருவாங்க, உட்காருவாங்க. சோத்திரம். ஆமா, பேசுறது நான் தானே, ஆனாலும் என்ன கவனிங்க. இருக்கீங்களா? பார்க்க கூடாத அளவுக்கு அந்த அளவுக்கா நான் அசிங்கமா இருக்கேன்? ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தாகம் தீர்க்கும் தேவன் அப்படிங்கிற தலைப்புல சில விஷயங்களை உங்களோடு நான் பேச போகிறேன். ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஓரொரு தாகம். தாகம் இல்லாத ஆளு யாரும் இருக்க வாய்ப்பில்லை. தமிழ் மொழி ரொம்ப நல்ல மொழி பாருங்க. ஒரு வார்த்தை தான், ஆனா அந்த ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். தாகம் அப்படின்னு சொல்லும்போது தண்ணி குடிக்கிறதுக்காக இருக்கிற தாகம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், ஆவல், ஆசை, ஏக்கம், எதிர்பார்ப்பு, வாஞ்சை, விருப்பம் அப்படின்னு நிறைய வார்த்தைகளை உள்ளடக்கின ஒரு வார்த்தை தான் தாகம் என்கிற வார்த்தை. இருக்கீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சோத்திரம். ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு தாகம் இருக்கத்தான் செய்து, ஒரு ஆவல் இருக்கத்தான் செய்து, ஒரு ஆசை இருக்கத்தான் செய்து. ஆசை இல்லாத மனுஷன் யாரு? சோத்திரம். ஆமா, 60-70 வயசு கிழவிக்கும் ஏதாயிலும் ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யுது. ஆமென் சொல்லுங்க அப்போ. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. 70 வயசு கிழவி கூட என்ன சொல்லுது? சோத்திரம். அவர் நல்லா தான் இருந்தாரு. சோத்திரம். எவரு? ஆமா, பொண்ணு பார்க்க வந்தவர். ஆமென் சொல்லுங்க அப்போ. நல்லா தான் இருந்தாரு. ஆமா, நல்லா தான் இருந்தாரு. சோத்திரம். ஆனா பாருங்க, இந்த சனியங்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. 70 வயசுல. சோத்திரம். என்ன நினப்பு பாருங்க. அந்த மாயவரத்துக்காரு வந்தாரு, மன்னார்குடியிலிருந்தும் வந்தாரு. சோத்திரம். சிங்கப்பூருக்காரும் வந்தாரு, செந்தமனூருக்காரும் வந்தாரு. அங்கேயும் கேட்டாக, இங்கேயும் கேட்டாக. நல்லா தான் இருந்தாக. சோத்திரம். எங்க அப்பா ஒரு சனிய. சோத்திரம். இது ஒரு சனிய. சோத்திரம். இந்த 2 சனியனும் சேர்ந்து நான் மாட்டிக்கிட்டேன். ஹல்லேலூயா சொல்லுங்க அப்போ. ஆக 70 வயசு பாட்டியம்மாவுக்கும் ஒரு தாகம்ங்கிறது இருக்கத்தான் செய்யுது. ஹல்லேலூயா சொல்லுங்க அப்போ. ஆமா, ஆக விருப்பம், வாஞ்சை, தாகம், ஏக்கம் இவைகள் இல்லாமல் எந்த மனிதனும் இல்லை. சோத்திரம். ஆனால் எதன் மேல் தாகம், எப்படிப்பட்ட தாகம் என்பதுதான் இன்னைக்கு கேள்விக்குறி. சோத்திரம். நல்ல விஷயங்களை நாம் பெற்றுக்கொள்வதில், தாகத்தோடு இருப்பதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆமென் சொல்லுங்க அப்போ. வாழ்விலே ஒரு சிறந்த நிலைக்கு வர வேண்டும், ஆசீர்வாதமா இந்த உலகத்தில் இருக்க வேண்டும், சாதிக்க வேண்டும், நன்மையினால் நிரம்பி இருக்க வேண்டும், ஒரு ஐஸ்வர்யமான வாழ்வை நான் அனுபவிக்க வேண்டும், ஆரோக்கியமுடைய நபராக இந்த பூமியில் நான் ஜீவிக்க வேண்டும், கனத்திற்குரிய புகழ்ச்சிக்குரிய ஒரு நபராய் நான் இருக்க வேண்டும் என்று விரும்புவதில் எந்த தவறும் இல்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க அப்போ.
ஆக வேதம் சொல்லுகிறது, மனிதனுக்குள் இருக்கிற இந்த தாகத்தை, இந்த விருப்பத்தை தணிக்கிற, தீர்த்து வைக்கிற ஒரு தேவன் தான் நான் பிரசங்கிக்கிற சர்வ வல்லவர் இயேசு மகாராஜா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சில சமயங்களில் நம்முடைய விருப்பங்களை நம்மள பெற்றோர்களால கூட நிவர்த்தி செய்ய முடியறதில்லை, நண்பர்களால நிவர்த்தி செய்ய முடியறதில்லை. சில சமயங்களில் சில விருப்பங்களை பணம் பூர்த்தி செய்கிறது இல்லை. இந்த உலகத்தில் எதுவும் மனிதனுடைய விருப்பத்தை சில சமயங்களில் பூர்த்தி செய்ய முடியாமல் போய்விடுகிறது. ஆனால் நம்முடைய உள்ளான மனிதனுக்குள் இருக்கிற ஒவ்வொரு விருப்பத்தையும் நிறைவேற்றுகிற ஒரே ஒரு தேவன் சர்வ வல்லமை உடையவர் இயேசு மகாராஜா. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். நீங்க எனக்கு கவனிச்சாதான் உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்க. ஆமா, 3 தேசத்தினுடைய ராஜாக்கள் இங்க யுத்தத்துக்கு போறாங்க. ஒரு தேசத்தின் ராஜாவோடு சோதரா, இஸ்ரவேல் ராஜா, யூத தேசத்துக்கு ராஜா, ஏதோம் தேசத்திற்கு ராஜா. இவங்க 3 பேர் ஒன்னா சேர்ந்து மோவாப் என்கிற ஒரு தேசத்தின் ராஜாவோட யுத்தம் பண்றதுக்கு போறாங்க. அன்னைக்கெல்லாம் அப்படி ராஜாக்கள் யுத்தம் பண்றதுக்கு போவாங்க. அப்படி யுத்தத்துக்கு போகும்போது திரளான யுத்த புருஷர்களோடு, ஆர்மியோடு, அந்த சோல்ஜர்ஸோடு, ராணுவ வீரர்களோடு அவங்க சண்டைக்கு போறாங்க. 7 நாள் இவங்க பிரயாணப்பட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தப்போ அங்க அவங்க தாகத்துக்குன்னு தண்ணியே இல்லாம போயிடுச்சு. பாருங்க, மனுஷனுக்கு தவிக்கும் தானே சோத்திரம். ஒரு ஆளுக்கு தண்ணி தவிச்சாலே பெரிய விஷயம். ஆனா அங்க ஆயிரக்கணக்கான யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமா தாகம் எடுக்கிறது. அவங்க தாகத்துக்கு அங்க தண்ணீர் இல்லை, எந்த ஒரு நீரூற்றும் நீர் தேக்கமும். ஆமா, அவர்கள் குடிப்பதற்கு தண்ணீரே அங்க இல்லை. ஸ்தோத்திரம். அதனால மண்டையை பிச்சுக்கிறான். ஆத்தாடி, இனி யுத்தத்துக்கு போய் எங்கிட்டு கூடி நம்ம சண்டை போட, எங்க நம்ம யுத்தத்துல ஜெயிக்க? சோத்திரம். தாகத்திலே நம்ம எல்லாரும் செத்து போயிருவோம் போலயே. தண்ணி இல்லையே சாமி. சோத்திரம். ராஜா, இனி எல்லாம் சண்டை ஓட முடியாது. சோத்திரம். தாகத்திலே அங்க வரங்க 4 பேர் கிறங்கிட்டு இருக்கான். சோத்திரம். 2 பேர் உளுந்துகிட்டு இருக்கான். ஆகமன்னு கொஞ்ச நேரத்துல பேசிட்டு இருக்கிறேன். நானும் அவுட்டு, கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் நீங்களும் அவுட்டு. தாகத்துல எல்லாருமே அவுட்டா போறோம் அப்படின்னு மண்டே பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அந்த 3 ராஜாக்கள்ல ஒருத்தன் சொல்றான், ஆத்தாடி, தாகத்திலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா ஒரே ஒரு ரூட்டு தான் இருக்கு. சோத்திரம். என்ன ரூட்டு? தேவனுடைய வார்த்தையை சொல்றதுக்கு, இல்ல தண்ணி எங்க கிடைக்கும் அப்படின்னு தேவனிடத்திலிருந்து வார்த்தையை கேட்டு நம்மளை தெளிவா நடத்துறதுக்கு யாராகிலும் இங்க கர்த்தருடைய மனுஷன் இருக்கிறாரா அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். ஒருத்தன் கொஞ்ச நேரமா மண்டையை சொரிஞ்சிட்டு அப்புறமா சொல்றான், ஆமா, எலியாங்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார்ல, அவர் கைகளுக்கு தண்ணீர் வார்த்து அவருக்கு உடன் ஊழியம் செய்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இங்க இருக்கிறாரு. ஆமா அப்படின்னு இவன் சொல்றான். அப்படியா, நல்ல விஷயம் சொன்னீர், அவர்கிட்ட போவோம். அவர் கர்த்தருடைய மனுஷன், எப்படியாயிலும் அவர்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்கும். நம்ம அத்தனை பேருக்கும் தண்ணீருக்கு ஏற்பாடு அவர் பண்ணுவார். ஏன்னா அவர் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர், அவரால் எல்லாம் ஆகும், வாங்க எல்லாம் அவர்கிட்ட போவோம் அப்படின்றாக. இவங்க எல்லாம் அவர்கிட்ட போக அவரும் இவர்களும் பேசுற உரையாடல் முடியும் போது வசனம் சொல்லுது, சோத்திரம், தேசமே தண்ணீரால் நிரம்பிற்று. அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் எல்லோருடைய தாகத்தையும் தணிக்கிற அந்த தண்ணீரை, சோத்திரம், சர்வ வல்லவர் அவர்களுக்கு கட்டளையிட்டார். அதுவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், நீங்கள் இருக்கிற இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று அந்த தீர்க்கதரிசி சொன்னார். பாருங்க, அவர் சொன்ன மாதிரியே காற்றும் அடிக்கல, மழையும் பெய்யல, ஆற்றாடி காலங்காத்தால தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று, அவர்கள் தாகம் தீர்க்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சம்பவத்தை தான் இங்க நம்ம படிச்சோம். இன்றைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு தாகத்தோடு இன்றைக்கு தேவ சமூகத்திற்கு வந்திருக்கலாம். சோத்திரம். ஞானம் என்கிற தேவை உங்களுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், கிருபை, சோத்திரம், சரீரத்தில் ஆரோக்கியம், குடும்பத்தில் சமாதானம். ஆமா, ஏதோ ஒரு தாகம்
இந்த ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம், இந்த நன்மை, அந்த நன்மை என்று இந்த வாலிப நாட்களில் உங்களுக்குள் ஏதோ ஒரு தாகம், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, ஏதோ ஒரு ஏக்கம் இருக்கும். சோதரம், அந்த ஏக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு, தாகத்தோடு இன்றைக்கு தேவ சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வேன், நான் உன் தாகத்தை தணிப்பேன், நான் உன் விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன், நான் உன் வேண்டுதல்களுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த சம்பவத்தில் இருந்து தேவன் தம்முடைய தாகத்தை தீர்க்க வேண்டுமானால் வேதம் கற்றுக் கொடுக்கிற அந்த காரியங்கள் என்ன என்பதை உங்களுக்கு சொல்லி ஸ்தோத்திரம் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 காரியங்களை இங்கு வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஆமா, முதலாவது தேவனை தேடுங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தை எல்லாரும். தேவனை தேடுங்கள். இரண்டாவது தேவையற்றதை விடுங்கள். சொல்லுங்க, விடுங்கள். மூன்றாவது தேவ சத்தத்திற்கு செவி கொடுங்கள். சொல்லுங்க. வெரி குட். ஸ்தோத்திரம். இப்ப நான் ஒன் பை ஒன்னா உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க வசனம் சொல்லுகிறது, பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தப்போ, தாகம்னு ஒண்ணு வந்தப்போ, ஸ்தோத்திரம், அவன் ஒருத்தன் சொல்றான், இங்க தேவ மனுஷன் எங்க இருப்பாரு, தேவனுடைய வார்த்தை எங்க கிடைக்கும், ஆண்டவர் எங்க இருப்பாரு, கர்த்தரை தேடினா தான், கர்த்தருடைய மனுஷங்கிட்ட போனா தான் நமக்கு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி சொல்றான். ஒரு ராஜா சொன்னதினால் அவர்கள் 3 பேரும் சேர்ந்து தேவ மனிதனிடத்தில் தேவனை தேடும்படிக்கு போகிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனா இருக்கட்டும், அந்த மனிதனுடைய தேவையை சந்திக்கிற ஒரே ஒரு நபர், அந்த மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்கிற ஒரே ஒரு சர்வ வல்லவர், அவர் இந்த உலகத்தையும் வானத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்த அந்த யெகோவா தேவன் இயேசு என்கிறதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அப்போ அது என்னமோ தெரியல, மனுஷங்க எல்லாத்தையுமே தேடுறாங்க. ஆமா, இயேசு மட்டும் தேடுறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆமா ஆமா சோத்ரம். கண்டதுங்கிறதையும் தேடுறாங்க. ஆமா, கண்டமானிக்கு தேடுறாங்க. ஆமா, காலமெல்லாம் தேடுறாங்க. தேடுறதெல்லாம் கிடைக்குதா, அதை கேட்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனாலும் நாங்கள் தேடுவோம் அப்படின்னு மனுஷன் எதையோ ஒன்ன தேடிட்டே தான் இருக்கான். ஸ்தோத்திரம். சில ஆளுகளை பாருங்களேன், நல்ல வீடு கிடைக்கணும் அப்படின்னு வீட்டை தேடுறாங்க. ஸ்தோத்திரம். இந்த தெருவு, அந்த தெருவு, அந்த தெருவு, இந்த தெருவு, நல்ல வீடு. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆமா ஸ்தோத்திரம். நல்ல வேலை. ஆமா, வேலை இல்ல, என்ன வேலைங்க, நல்ல வேலையை தேடுற ஆளுங்க. ஸ்தோத்திரம். வேலையிலேயே நல்ல வேலையா இருக்கணும். ஆமா, நீங்க படிச்சது எவ்வளவு, அதை கேட்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா நல்ல வேலைன்னா நல்ல சம்பளத்தோட, என் படிப்பெல்லாம் கேட்காதீங்க. ஸ்தோத்திரம். ஆமா, அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கிறோமாங்கிறதுல இன்னைக்கு மனுஷங்க யோசிக்கிறது இல்லை. ஆமா, ஒரு வீடு, வாடகை வீடு தேடுனா கூட அதை மீட் ஓவர் பண்ண முடியுமா, அதை கொடுத்து குடும்பத்தை சமாளிக்க முடியுமா அப்படிங்கறதெல்லாம் தேடுறது. நல்ல வீடா இருக்கணும். சோத்ரா. வாடகை கம்மியா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அப்படித்தான். சோத்ரா. நல்ல வீடு, நல்ல வேலை. சோத்ரா. நல்ல ஒரு பையன், ரொம்ப கஷ்டம்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நல்ல பையனை தேடணும் பொண்ணுக்கு. ஆமா சோத்ரா. அதே மாதிரி நல்ல பொண்ணு, அதுவும் இந்த காலத்துல சிரமமா தான் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குன்றீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி தேடுறாங்க. ஆமா, எங்க ஊர்கள் எல்லாம் வந்தீங்கன்னா நல்ல மாடு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ மாடு கூட தேடுறான் மனுஷன். அதுவும் என்னதுங்க, நல்ல மாடு. நான் சொல்றேன் சொத்துறான், ஒரு நல்ல மாட்டை தேடுறான், நல்ல வேலையை தேடுறான், நல்ல வீட்டை தேடுறான், நல்ல பொண்ணை தேடுறான், நல்ல மாப்பிள்ளையை தேடுறான். ஏன் ஒரு நல்ல தேவனை தேடக்கூடாது? அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப 1000 பொண்ணு இருக்கலாம், ஆனாலும் ஒரு நல்ல பொண்ணு அப்படின்றமா இல்லையா? 1000 மாப்பிள்ளை இருக்கலாம், ஆனாலும் ஒரு நல்ல மாப்பிள்ளை. 1000 வேலை இருக்கலாம், ஆனாலும் ஒரு நல்ல வேலை. அது மாதிரி இந்த உலகத்துல தெய்வங்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற 1000 தெய்வங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு நல்ல தெய்வத்தை நாம் தேடலாமே. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? ஆமா, பொருத்தனையோட வந்துடுறது. சோத்திரம். திருன்னு முழிக்கிறதோட சரி. அதிலே சொல்லுங்க, பிரசங்கம் பண்ற ஆளவே பயமுறுத்துற மாதிரி பாக்குறது. சோத்திரம். இருக்கீங்களா? ஒரு நல்ல தேவனை தேடலாமே. நான் பிரசங்கிக்கிறவர் மட்டும்தான் நல்லவர். பாருங்க, அவருக்கு பேர் தான் நல்லவர். இயேசு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எந்த சாமியும் அப்படி தைரியமா
சொல்லிட முடியாது பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அவர் தான் நல்லவர், ரொம்ப நல்லவர். நம்மளை பெத்தெடுத்த அப்பா அம்மா விட, நம்ம கூட படிக்கிறவர்களை விட, நண்பர்களை விட, எல்லாரையும் விட, இந்த பூமியில் இருக்கிற எல்லாரையும் விட நல்லவர். நல்லவர் நல்லவர்னா இயேசு மட்டும்தான் பாருங்க. ஆமென் சொல்லுங்க அப்போ. ஹல்லேலூயா. அவர் நம்மை நேசிக்கிற ஆண்டவர். தேவனை தேடணும். சோத்திரம். இன்னைக்கு ஆண்டவரை அறிஞ்ச ஆளுகளும் கடவுளை தேடுறது இல்ல. சோத்திரம். ஆண்டவரை தெரியாதவர்களும் கடவுளை தேடுறது இல்ல. தெரிஞ்சவங்களே தேடுறது இல்லைங்கும் போது தெரியாதவங்களை சொல்லி என்ன சோத்திரம் வரப்போகுது? ஆனால கடவுளை தேடுகிற ஒரு மனப்பக்குவம் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். சோத்திரம். தேவனை நம்முடைய வாழ்க்கையில தேடுனா, ஏனென்றால் அவர்தான் நம்மை சிருஷ்டித்தவர், அவர்தான் நம்மை படைத்தவர். சோத்திரம். ஆமா, ஏதோ ஒன்றை நாம் தேடுகிறோம். பொண்ணு பார்க்கும்போது கூட பாருங்க. சோத்திரம். நம்ம சொல்றான் ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கான். இந்த மாதிரி பொண்ணு தான் எனக்கு வேணும். எந்த மாதிரி அப்படின்னா, ஏ ஃபார் ஏஜ், பி ஃபார் பியூட்டி, சி ஃபார் காஸ்ட், டி ஃபார் டவுரி. சோத்ரா. இ ஃபார் எஜுகேஷன், எஃப் ஃபார் ஃபேர். அப்புறம்டா சோத்ரா அடுத்த நாள் சொல்றேன்றா. அல்ல சொல்லுங்க அப்பா. அடப்பாவி, நீ சொல்ற மாதிரி இப்படி தேடுனா நான் சொல்லுவேன் இசட் ஃபார் ஜூ, அங்கதான் கிடைக்கும். இல்ல சொல்லுங்க இருக்கீங்களா? அடுக்கிறான் பாரு நம்மளே அப்படின்னா அங்கதான் கிடைக்கும். சும்மா சோத்துறான். சுண்டி விட்டா ரத்தம் வரணும்ன்றான். குஷ்டரோகி ஆஸ்பத்திரியில தான் கிடைக்கும். இல்லையா சொல்லுங்க. சுண்டி விடாமலே ரத்தம் வரும். ஆமென் சொல்லுங்க அப்போ. சும்மா இருக்கீங்களா? நாம எப்படி இருக்கோம்? கருப்பும் ஒரு கலர் தான். இருக்கீங்களா? அல்ல சொல்லுங்க. கருப்பும் ஒரு கலர் தான். பிளாக் இஸ் ஆல்சோ எ கலர். அல்ல சொல்லுங்க அப்போ. ஆமா, கலரா பாருங்க. பெயிண்ட் அடிக்க கொடுத்துருக்கிறாய். அல்ல சொல்லுங்க. ஆக சோத்ரான். பைபிள்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு தேடுற படலங்கிறது வேத சத்தியத்தின்படி மனுஷனுக்கு கொடுக்கப்படலை. அல்ல சொல்லுங்க அப்போ. மாப்பிள்ளை தேடுற விஷயமே பைபிள்ல கிடையாது. அதாவது மாப்பிள்ளை வந்து பொண்ணை தேடுற விஷயம். இந்த ஆதாம் ஏதேன்ல பாத்தீங்கன்னா, ஆதாமத்தான் ஆண்டவர் முதல்ல உண்டாக்குனார். எப்பொழுதுமே ஒரு துணை ஆண்டவர் நிச்சயம் தருவார், வச்சிருக்கிறார் ஏற்கனவே. அல்ல சொல்லுங்க அப்பா. தம்பிக்கான பாப்பா வந்து இப்ப வந்து யூகேஜி படிச்சுக்கிட்டு இல்ல. அல்ல சொல்லுங்க அப்பா. அதை கல்யாணம் பண்ண முடியாது. ஆமென் சொல்லுங்க அப்பா. ஒன்னு சிறந்தது எங்கேயோ ரெடி ஆயிட்டு இருக்கு. அல்ல சொல்லுங்க. ஆதாமுக்கு ஏவாளை கொடுக்கும் போது அப்பா என்ன தெரியுமா செஞ்சாரு? ஆளுக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு படுக்க வச்சிட்டாரு. அல்ல சொல்லுங்க அப்பா. குளோரோஃபார்ம் போட்டாரோ என்னத்தை போட்டாருன்னு தெரியல. நல்ல தூக்கம், அயர்ந்த நித்திரையை கொடுத்தாராம். பேசாம தூங்க விட்டுட்டு இவன் தூங்குற கேப்ல அவனுக்குன்னு ஒரு அழகான ஏவாளை ரெடி பண்ணி அவனை கண்ணை திறக்க வச்ச உடனே பக்கத்துல அத்தான்னு கூப்பிடுறதுக்கு அந்த பார்ட்டி. அல்ல சொல்லுங்க அப்பா. கத்தர் கொண்டு வந்து வச்சுட்டார். கவனிங்க. ஏன் இவனை கண்ணை மூட வச்சு தூங்க வச்சு ஏவாளை ரெடி பண்ணாரு அப்படின்னா அதுக்கு ஒரு மேட்டர் இருக்கு. இவனை கண்ணை திறக்க வச்சுட்டு ரெடி பண்ணி இருந்தாருன்னா, மூக்க கொஞ்சம் சைஸ் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு இருப்பான். கண்ணத்துல கொஞ்சம் சதையை அப்படி ஏத்துங்கன்னு இருப்பான். மொத்தம் அவர் மண்டையை பிச்சுக்கிட்டு எஸ்கேப்னு ஓடி இருப்பாரு. அதனாலதான் இவனை நல்லா தூங்க வச்சுட்டு ஆமா அவர் துணையை ரெடி பண்ணார். அல்ல சொல்லுங்க அப்புறம். இருக்கீங்களா? கடவுளை தேடுனா சொத்துறா அப்படி தேடிட்டு இருக்கிறது. அல்ல சொல்லுங்க அப்போ. ஆமா, வீட்டுக்கே போறது கிடையாது, பஸ் ஸ்டாப்லயே நிக்கிறது. அல்ல சொல்லுங்க. ஆமா, அவருக்கு டியூட்டி போட்டு கொடுத்துருக்கிற மாதிரி சில ஆளுங்க அங்கேயே நிக்கிறது. சோத்திரம். அவரு கூட அப்பப்ப ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போயிடுறாரு. யாரு? டிராபிக் போலீஸ். அல்ல சொல்லுங்க அப்போ. ஆனா இவர் ஓய்வே எடுக்கிறது கிடையாது. சோத்திரம். அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுக்கிட்டு ஆத்தாடி அல்லேலூயா அப்படியே நிக்கிறது. சோத்திரம். கடவுளை தேடு, கர்த்தர் உனக்கு சிறந்ததை தருவார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அருமை தம்பி, அருமை தங்கச்சி, வேதம் சொல்லுகிறது தேவனை தேடும் போது சோத்திரம் அவர் நம்முடைய வாழ்வுக்கு சிறந்ததை தருவார். அங்க தாகம் ஒன்று அவர்களுக்கு உண்டான போது தேவனை தேடுகிறார்கள். சோத்திரம். இன்னைக்கு யாரெல்லாம் தேவனை தேடுகிறோமோ, இந்த உலகத்தில் எதை எதையோ தேடுகிறோம், ஆனால் அவைகளெல்லாம் நம்மை தோல்வியிலும் வேதனையிலும் கண்ணீரிலும் கசப்பிலும் கொண்டு போய் நிறுத்தி விடுகிறது. சர்வ வல்லவரை ஆண்டவரை நீங்கள் தேடினால் வேதம் சொல்லுகிறது சோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதம் 10 வசனம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும்,
கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென் சொல்லுங்க. அப்போ கர்த்தரை, கடவுளை வேதம் சொல்லுது ஏசாயா 55:6 கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஒரு ஆளை தேடணும்னா கூட சோத்ரா அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தேடணும் பாருங்க. சோத்ரா கடவுளை தேடணும்னா, தேவனை தேடணும்னா சோத்ரம் கண்ட இடத்திலையும் தேட முடியாது. அவருக்கென்று ஒரு ஆலயம், அல்லையிலே சொல்லுங்க. அப்போ அவருக்கென்று ஒரு சோத்திர சபை, அந்த திருச்சபையில அந்த ஆலயத்துல தான் கர்த்தர் இருப்பார் பாருங்க. இப்ப கூட இந்த கூட்டத்தை ஆலயத்துல வச்சிருக்கிறோம், தேவனை இங்க தேடி வந்திருக்கிறோம். ஏனென்றால் அவர் ஆலயத்திலே வாசம் பண்ணுகிறார். பாஸ்டரியா பேசும்போது கூட சொன்னார், உங்க எதிர்காலங்கள் ஆசீர்வாதமா இருக்க நீங்கள் ஏதாயிலும் ஒரு சபையிலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். சோத்திரம் அந்த சபையில தேவன் இருப்பார், அந்த சபையிலே திருச்சபைக்கு போதகர் இருப்பார், அவர் உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுப்பார், தேவன் உங்களோடு கூட பேசுவார், உங்களை அந்த சபை உருவாக்கும், அந்த சபை வளர்க்கும் என்று அவர் சொன்னார் பாருங்க. சோத்திரம் ஆகையினால கர்த்தர், நாமளும் கூட நமக்குன்னு ஒரு வீடு இருக்கு, நம்முடைய தகப்பனும் தாயும் வீட்டுல தான் இருப்பாங்க. சோத்திரம் அவங்கள பார்க்கணும்னா நம்ம வீட்டுல தான் பார்க்கணும். பக்கத்து வீட்டுல போய் சோத்திரம் நம்ம அப்பா தேட முடியாது. சோத்திரம் சில அப்பா மார் அப்படி இருக்காங்க, அல்லையா சொல்லுங்க அப்பா. ஆனா நம்ம அப்பா மார் நல்ல அப்பா தான், அல்லையா சொல்லுங்க அப்பா. என்ன பேச மாட்டீங்க? ஆமே. சோத்திரம் வீட்டுக்காரரை தேடணும்னா அந்த வீட்டுக்குள்ளதான் அவரை தேடணும். பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போய் அத்தான்னு சொல்லக்கூடாது. அந்த பொம்பளை விளக்கமா தெரிஞ்சு வருவா, யாரு அவ ஏன் புருஷன் அத்தான்னு கூப்பிடுறவ அப்படின்னு. அது மாதிரி தேவன் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க அப்போ. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கும் கூட மனிதர்கள் கடவுளையும் தேடுறாங்க. சோத்திரம் எங்கெங்கயோ போய் நடந்து சோத்திரம் செருப்பு கூட போடாம காலால வெறுங்காலால நடந்து கடவுளை தேடுறவங்க இருக்காங்க. சோத்திரம் அப்ப அவன் இங்கிருந்து போய் என்னது பஸ் ஏறி போறாங்க, ட்ரெயின் ஏறி போறாங்க, மலை ஏறி போறாங்க. சோத்திரம் அங்க போய் இதெல்லாம் கொடுத்துட்டு வராங்க. பாவம் அதுக்கு அது இல்ல போல தெரியுது, அல்ல சொல்லுங்க. அப்போ அப்படிலாம் பாருங்க இன்னைக்கு மனிதர்கள் தேடுறாங்க. அப்படி தேடி அவங்க வாழ்க்கையில என்ன நன்மையை பெற்றாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றாங்கன்னா இன்றைக்கு அது கேள்விக்குறியா இருக்கிறது. சோத்திரம் ஆனால் தன்னை தேடி வருகிற எந்த மனிதனையும் வெட்கப்படுத்தாத ஒரே ஒரு தேவன் இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இன்னைக்கும் உலகத்துல இயேசுவை தேடுகளுடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருக்கிறது. இயேசுவை பின்பற்றுகிறவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஏன் சோத்திரம்? ஏன்? அவர் ஒருத்தர் தான் தேடுகிறவனை கைவிடாத தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்பி வருகிறவரை வெட்கப்படுத்தாத தெய்வம். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொன்ன வார்த்தையை உண்மையாய் நிறைவேற்றுகிற ஒரே ஒரு கடவுள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இன்னைக்கும் இந்தியாவில் இருக்கிற சோத்திரம் இங்க இருக்கிற நிறைய தேவனை ஆராதிக்கிறவர்கள் எல்லாம் பிறந்ததிலிருந்து இயேசுவை தெரிஞ்சவங்க கிடையாது. சோத்திரம் ஆமா, நம்முடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனைகள், வியாதிகள், வேதனைகள் எங்க குடும்பத்துல கூட அப்படித்தான். சோத்திரம் பிறந்ததிலிருந்து பொத்துன்னு அப்படியே இயேசுவை தேடுற ஆளுகளா வந்துடல. சோத்திரம் கஷ்டம், கண்ணீர், வியாதி அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் வந்த போது நாங்களும் அதை தேடணும், இதை தேடணும், இவங்களை தேடணும், அவங்களை தேடணும். சோத்திரம் அங்கெல்லாம் நாங்கள் கைவிடப்பட்டதுனால இறுதியாய் சோத்திரம் ஆமா கடவுளை தேடணும், உண்மையான தேவனை தேடணும். இன்றைக்கு எங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். என்னுடைய 18வது வயதுல நான் உண்மையான இயேசுவை தேடினேன். சோத்திரம் இன்னும் சொல்லப்போனா நாம் அவரை தேடுகிறோம் என்பதை விட அவர் நம்மை தேடுகிறார் என்பதுதான் உண்மைங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ மனிதனை தேடி சோத்திரம் மனிதனை ஆசீர்வதிக்கும்படி, மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும்படி, அவன் வாழ்வில் இருக்கிற கேள்விக்குறிகளுக்கெல்லாம் பதிலாக இருக்கும்படி 2000 வருடங்களுக்கு முன்பாக அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சோத்திரம் சிங்காசனத்திலே, வானத்திலே, பரலோகத்திலே வீற்றிருந்த தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்து மனுக்குலத்தின் பாவத்தை, வியாதிகளை, நோய்களை, நுகங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுக்கும்படி மனிதனை தேடி வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் அன்புள்ளவர், அவர் காருண்யம் உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர். சோத்திரம் ஒருவேளை நான் நினைக்கிறேன் மனிதர்கள் மனிதர்கள் அவரை வெறுத்தாலும் அவர் மனுஷங்களுக்கு பின்னாடியே தேடி போறதுனால என்னமோ தெரியல, இயேசுவை ரொம்ப சீப்பா இன்னைக்கு சோத்திரம் என்னது ஆளுங்க நினைக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே, நீங்களும் அப்படித்தான் நினைப்பீங்க போல தெரியுது. ஒரு மாதிரி திருத்திருத்துன்னு முழிக்கிறீங்களே, கையை விரிச்சுராமே. ரொம்ப சீப்பா இன்னைக்கு இயேசுவை நினைக்கிறாங்க. சோத்திரம் இருந்தாலும் பாருங்க, அவர் நம்மளை உண்மையாய் உண்டாக்கின, சிருஷ்டித்த, நமக்குள்ளே ஓடுகிற மூச்சு காற்ற கொடுத்த அந்த அன்பு தகப்பனா இருக்கிறபடினாலதான் மீண்டும் 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 நம்மை அவர் தேடி வருகிறார். நம்மை தேடி வருகிற அந்த இயேசுவை நீங்கள் இன்றைக்கு உண்மையாய் தேடுகிறவர்களாக மாறினால் அவர் உங்கள் தாகத்தை தீர்ப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு ஜனங்களுக்கு இயேசுவை தேடுறதுக்கு டைம் இல்லைன்றாங்க, ரொம்ப பிஸி. சோத்திரம் ஆமா, சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகள் கூட ரொம்ப பிஸியா இருக்கு. பாஸ்டர்
ஆமா, ஜெபம் பண்ண டைம் இல்ல, பைபிள் படிக்க டைம் இல்ல, சர்ச்சுக்கு வர டைம் இல்ல, தேவனை தேடுறதுக்கு டைம் இல்ல, ஐ எம் சோ பிஸி அப்படின்றாங்க. சோத்திரம். அது என்ன பிஸின்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனைதான் பிஸி இருந்தாலும் சாப்பிடுறதுக்கு நாம மறக்கிறது இல்ல. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பா ஆமா, எத்தனைதான் பிஸி இருந்தாலும் கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறது இல்ல, மறக்கிறது இல்ல. காலையில அவசர அவசரமா ஆபீஸ்க்கு போறதா இருந்தாலும், வேலைக்கு போறதா இருந்தாலும், ஒரு இடத்துக்கு போறதா இருந்தாலும், இந்த பஸ்ஸை விட்டா வேற பஸ் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆமா, இன்னைக்கு அந்த இடத்துக்கே போக முடியாது. அப்படி இருந்தா கூட சோத்திரம், அவசர அவசரமா ஆவி வரக்க ஒரு 4 இட்லியை உள்ள தள்ளிட்டு தான் போறோம். ஆமென் சொல்லுங்க. அப்பா பஸ் போயிட போகுது. சோத்திரம். அவசரமான நேரத்துல சாப்பாடு வேணாம், இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா தான் என்னவா அப்படின்னு கேட்டாலும் நீயே வருத்தப்படுற. சோத்திரம். நான் நடந்துகிட்டே தின்பேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துகிட்டே ஆவி வரக்க அந்த இட்லியை உள்ள தள்ளுது கேஸ். சோத்திரம். அது என்ன குடலா இல்லாட்ட குழுதாடியா? ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பா தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, அவசர அவசரமா சரி, அவள அவசரத்திலையும் ஒரு 2 இட்லியோட முடிச்சுக்கிறதா? ஹல்லேலூயா சொல்லுங்க. முடிஞ்சா 7. ஹல்லேலூயா அடிச்சிட்டு தான் போறோம். அதுக்கெல்லாம் we have so much time. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இருக்கீங்களா? ஹல்லேலூயா. சாப்பாடவே இன்னைக்கு நம்மால் பிளான் பண்ணி தான் சாப்பிடுறான். ஆமென் சொல்லுங்க. அப்பா பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் இந்த செருபாபேலுக்கு முன்னால் சமபூமி ஆவாய் பண்றான். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒரே அடி. சோத்திரம். அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஆமா, அதுக்கு டைம் எடுத்து அடிக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அப்பா அதுலயும் ஒரு மம்பட்டி வச்சு வெட்டுற மாதிரி. சோத்திரம். இது முத வெட்டு சாம்பாருக்கு, இது 2வது வெட்டு புளி குழம்புக்கு, இது 3வது வெட்டு ரசத்துக்கு, இது 4வது வெட்டு மோருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நோ நோ நோ, திரும்ப முதர்ந்து வருவான். இல்லட்ட மிக்சிங். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பா இது சாம்பாருக்கும் ரசத்துக்கும், இது ரசத்துக்கும் மோருக்கும், இது மோருக்கும் சாம்பாருக்கும் 7 பாயிண்ட்ங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பா சோறு திங்கிறதுக்கு இவ்வளவு பிளான் பண்ணி நேரம் எடுத்து சோத்ரா அந்த சாப்பாட்டை உள்ள தள்ளுறான். அதுக்கெல்லாம் we have time. ஆனா ஆண்டவரை தேடுறதுக்கு, தேவ சமூகத்துல உட்கார்றதுக்கு, கர்த்தரை பார்க்கிறதுக்கு இன்னைக்கு நமக்கு டைம் இல்ல. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் அவரை பார்க்க முடியும், ஒவ்வொரு நாளும் நாம் அவரோடு பழக முடியும், ஒவ்வொரு நாளும் நாம் அவரோடு பேச முடியும். நாம் இருக்கிற இடத்திலேயே நம்மை தேடி வருகிறவர் நான் பிரசங்கிக்கிற இயேசு. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நாம் இருக்கிற இடத்திலேயே வருவார். நம்ம அப்பாவோ நம்ம அம்மாவோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுகள் கூட எல்லா நேரத்திலும் நம்ம கூட இருந்துட முடியாது. ஆனால் இந்த இயேசு சகல நேரங்களிலும் நம்மோடு கூடவே இருக்கிறவர், நடக்கிறவர், வசிக்கிறவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவரை தேடணும். சோத்திரம். அவரை தேடும் போது அவர் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவராய் இருக்கிறார். ஆமே. அவ்வளவு அவசரத்திலையும் சோத்திரம். ஆமா, அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிற நேரத்தை குறைக்கிறோமா? சில வீட்டுகளுக்கு போனோம்னா கண்ணாடிக்கு முன்னாடி ஒரே டப்பாவா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அப்பா இது என்னது? மூக்குக்கு. ஹல்லேலூயா. இது என்னது? கண்ணுக்கு. சோத்திரம். எக்கோ வேற வருது. இது என்னது? உதடுக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்க. இது என்னது? புருவத்துக்கு. ஆஹா. ஆமா, டப்பா டப்பாவா. இது என்னது? புசு புசு. ஹல்லேலூயா சொல்லுங்க. புசு புசு. ஆமே. இத்தனையும் அடிச்சுட்டு சோத்திரம். அப்படி மேக்கப் போட்டு வெளில வந்தா எதிர் வீட்டு பய பார்த்துட்டு கீழே விழுந்துடுறான். மந்திரவாதிட்ட தூக்குறாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இருக்கீங்களா? அப்படி அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இருக்கு. அப்படி இருந்தா கூட சோத்திரம் அவ்வளவு நேரம் ரெடி ஆயிட்டு அவசரமா வாசல்ல கால் வைக்கும், திரும்ப ஒரு ரிவர்ஸ் கியர் போட்டு அப்படி ஒரு கோது அந்த கண்ணாடி அப்படி பார்த்துட்டு அப்படி ஒரு கோது கோதிட்டா அடுத்த ஸ்டெப் வைக்கிறான். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ so we have time for all things. எல்லாத்துக்கும் நமக்கு டைம் இருக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தேவனை இன்னைக்கு தேடுறதுக்கு டைம் இருக்கா? தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க டைம் இருக்கா? தேவனோடு பழக நீ நேரம் எடுக்கிறாயா? அவரோடு நீ பழக முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒரு நண்பனோடு, ஒரு தோழியோடு நீ பேசுவது போல அவரோடு நீ பேச முடியும். சோத்திரம். ஒரு நண்பனோடு நீ நடப்பது போல அவரோடு நீ நடக்க முடியும். சோத்திரம். அவரோடு நீ பழக முடியும். அவரை தேடி பார், அவரோடு பழகி பார், அவரோடு பேசி பார், அவரோடு உறவாடி பார். உன் வாழ்வின் தாகத்தை நீ எதிர்பார்க்கிறவைகளை உனக்கு தந்து ஒரு சிறந்த சிங்காசனத்தில் நிச்சயம் 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 நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசு உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. தேவனை தேடினார்கள். சோத்திரம். அவர்கள் தேவனை தேடின பொழுது
அவர்கள் தாகம் அன்றைக்கு அங்கே தணிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் நிறைய மனிதர்கள் ஆண்டவரை தேடினார்களாம். யாரெல்லாம் தேவனை தேடினார்களோ அவர்களை தேவன் சோத்திரம் உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார் என்று ஏராளமான சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசா என்கிற ஒரு ராஜா இருந்தானாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் வசனத்திலே 15ஆம் அதிகாரத்திலே அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். சோத்திரம் கிட்டத்தட்ட அவனுடைய அரசாட்சியிலே முதல் 35 வருடங்கள் அவன் தேவனை தேடினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தேசத்துல சொல்றான், அந்த ராஜா சொல்றான், இஸ்ரவேலின் தேவனை நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற சின்னவங்க, பெரியவங்க, முதியவர்கள், வாலிபர்கள் எல்லோரும் தேடணும். யாராவது கர்த்தரை தேடாதவன் இருந்தா அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிறான். அந்த அளவிற்கு தேவனை தேடுகிறதிலே மிகவும் வைராக்கியமாய் வாஞ்சையாய் அவன் இருந்தானாம். அங்கே வசனம் சொல்லுகிறது, அப்படி அவன் தேவனை தேடினதுனால 35 வருஷம் சோத்திரம் அவனுடைய ஆட்சி காலத்தில் யுத்தம் இல்லாதிருந்தது, அவனுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தது, போராட்டம் இல்லாமல் இருந்தது, சுற்றுப்புறத்தாரால் அவனுக்கு எந்த தொல்லைகளும் இல்லாமல் அமைதியாக சமாதானமாக அவன் தன் ஆட்சி ஆண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கலகம் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், சமாதானத்தோடு, ஆசீர்வாதத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கு ஒரே ஒரு வழி சோத்திரம் தேவனை தேடுவதே. ஆமென் சொல்லுங்க. அப்போ தேவனை தேடுகிறவன் உண்டோ, உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி தேவன் ஒவ்வொரு நாளும் மனுபுத்திரரை கண்ணோக்குகிறாராம். அவர் இல்லாமல் இந்த உலகம் இல்லை, அவர் இல்லாமல் மனிதன் இல்லை, அவர் இல்லாமல் சோத்திரம் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த உறவுகளும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சிருஷ்டிப்புகளும் இல்லை, அவர் இல்லாமல் நாம் இல்லை, நமக்குள் ஓடுகிற மூச்சு காற்று இல்லை. அப்படி கிருபையா இந்த உலகத்தை அவர் தந்திருக்கிறார், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருக்கிறார், நம்முடைய ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார், சுவாசத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட தேவனை தேடுவதற்கு இன்றைக்கு மனிதனுக்கு இடம் இல்லை, மனிதனுக்கு நேரம் இல்லை, மனிதனுக்கு மனம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆமே மாயானவைகளை தேடுகிறான், பாவத்தை தேடுகிறான், வஞ்சிக்கிறதை தேடுகிறான், ஏமாற்றுகிறதை தேடுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆமா சோத்திரம். நாளைக்கு இன்னொரு ஐஸ்கிரீம் ஸ்டாலுக்கு சோத்திரம் கூட 2 ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறேன்னு ஒருத்தன் சொன்னான்னா சோத்திரம் ஆமா அந்த வண்டியில ஏறி போயிடுற அந்த அம்முக்குட்டி. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அதை தேடுறான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும். சோத்திரம் ஆமா. நீ ஓட்ட வண்டி வச்சிருப்ப, இன்னொருத்தன் புது வண்டியோட வந்துருவான். சோத்திரம் ஓட்ட வண்டியில இருந்து இறங்கி புது வண்டியில ஏறி போயிடும். பாய் பாய் அப்படிங்கும், சியூ கூட சொல்லாது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒருவேளை சியூ சொல்லுச்சுன்னா இதை விட பெரிய வண்டியா நீ வாங்குன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அப்படி சொல்லிட்டு ஏமாத்திட்டு போற எத்தனையோ உலகத்தின் விஷயங்களை, பாவத்தின் விஷயங்களை நாம தேடுகிறோம். அது நம்மள பாதாளத்திலும் நரகத்திலும் இந்த உலகத்திலே வேதனையும் சோத்திரம் கண்ணீரையும் அனுபவிக்கிற ஆபத்துகளிலும் கொண்டு போய் நிறுத்துகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவைகளெல்லாம் தேடுகிற நம்முடைய மனதுக்கு நம்மை நேசிக்கிற ஒருவரை ஏன் தேட மனமில்லை? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நமக்கு பின்பாக வருகிற, நமக்கு பின்னாலேயே நடந்து வருகிற, என்றைக்கு நீ என்னை தேடுவாய், என்னை நேசிப்பாய், என்றைக்கு என் பக்கம் நீ திரும்புவாய், உன் கவனம் என்றைக்கு என் பக்கமாக திரும்பும், உன்னை நான் நேசிக்கிறேனே, உன்னை சிருஷ்டித்தேனே, உனக்காக கல்வாரி சிலுவையில் என் ஜீவனையே கொடுத்திருக்கிறேனே என்று துடிப்போடு, வேதனையோடு, வேகத்தோடு, அன்போடு நம்மை தொடர்ந்து வருகிற அந்த இயேசுவை இன்றைக்கு நீங்கள் தேடுகிறவர்களாய் உங்க வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தால், எனக்கு அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நான் சவால் விட்டு சொல்லுகிறேன், உன் வாழ்வின் தாகத்தை நிச்சயம் அவர் தணிப்பார். ஹல்லேலூயா. நிச்சயம் அவர் தணிப்பார். உன் தேவைகளை அவர் சந்திப்பார். உன்னை சிறந்த எதிர்காலத்தின் பாதைக்கு நேராக அவர் நடத்துவார். தேவனை தேடுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பா ஆலயத்தில் அவரை வந்து தேடுங்கள், அவர் பாதத்தில் அமர்ந்து அவரை தேடுங்கள். இன்றைக்கு உங்கள் இருதயத்திலே அவரை தேடுங்கள். சோத்திரம். அவருக்கு உங்கள் இருதயத்திலே ஒரு இடம் கொடுங்கள். இயேசுவே, இனி என் வாழ்க்கையில் உம்மை நான் தேடுவேன் ஆண்டவரே. எதையெல்லாமோ என் வாழ்வில் தேடி நான் தோற்று போயிருக்கிறேன், நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன், நான் கைவிடப்பட்டிருக்கிறேன், நான் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறேன். என்னை தேடி வந்தவர் நீர் அல்லோ, என்னை தேடி வந்த ஆண்டவர் நீர்தான் என்று இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை நான் கேட்கிறேனே. தெய்வமே, என்மேல் இவ்வளவு அன்பு கொண்ட உம்மை இந்நாள் தொடங்கி நான் தேடுவேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்கள். சோதரம், நிச்சயம் 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 உங்கள் வாழ்வில் மகிமையானதை காண்பீர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவனை தேடுங்கள். இரண்டாவது சொன்னேன், தேவையற்றதை விடுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கர்த்தர் நம்முடைய தாகத்தை தணிக்கணும்னா, ஆமா சோதரம், அந்த சம்பவத்துல ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், தேவையற்றதை நம்ம என்ன செய்யணுங்க, விடணுங்க. பொதுவாகவே
இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சோத்திரம். ஆமா. ஆனா நம்ம அதன்படி நடக்க மாட்டோங்கிறதா என்னது உண்மை. தேவையானதெல்லாம் விட்டுருவோம், தேவையில்லாதெல்லாம் சோத்திரம் தலைமையில தூக்கி வச்சுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டுல அப்பா அம்மாவும் அதைத்தான் சொல்லுவாங்க. ஆமா, நல்ல சோத்திரம். நம்மளை நேசிக்கிறவங்களும் அதைத்தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்களை நமக்கு பிடிக்காது அப்படிங்கறதான் உண்மை. அல்லேலூயா சொல்லுங்க. கடவுள் என்ன சொல்றாரு, உன் வாழ்க்கையில எது தேவையோ அதை தேடு, தேவையில்லாத என்னங்கிற விட்டுருன்னு. இங்க பாருங்க, 3 தேசத்து ராஜாக்கள் அந்த தீர்க்கதரிசி கிட்ட தேவனை தேடி போனாங்கன்னு நான் சொன்னேன். அந்த எலிசா தீர்க்கதரிசி இவங்க 3 ராஜாவையும் பார்க்கறான். அந்த ஏதோம் ராஜாவை அவன் கண்டுக்கிறவே இல்லை. சோத்திரம். மற்ற 2 ராஜாவை பார்க்கறான். ஒருத்தன் யோசபாத்து, இன்னொருத்தன் யோராம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா 2 பேர் மூஞ்சியும் உத்து பார்க்கறான். சோத்திரம். பார்த்துட்டு இந்த யோராம் என்கிறவன் இஸ்ரவேலின் ராஜா. இவங்க அப்பா பேரு ஆகாப்பு. சோத்திரம். அவன் ஆகாதவன் தான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா அவன் மோசமானவன், கடவுளுக்கு பயப்படாதவன், விபச்சாரம், வேசித்தனம், பாவம், விக்கிரகாராதனை, தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தம், இதெல்லாம் தேசத்துக்குள்ள வர்றதுக்கு காரணமா இருந்த ஒரு பெரிய சேட்டக்காரன் அந்த ராஜா. அவனுடைய மகன் சோத்திரம். அவன் 8 அடினா இவன் 16 அடி யோராம். அந்த மாதிரி ஒரு குசும்பன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா அப்படி ஒரு ஆளு இந்த என்னது யோராம். இவன் கூட சேர்ந்து இந்த யோசபாத் வந்திருக்கிறான். இந்த யோசபாத் இருக்கிறானே, அவன் உங்களை மாதிரி ரொம்ப நல்லவன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவன் கர்த்தருக்கு பயந்தவன், ஆண்டவருக்கு பிரியமானவன். இவன் தான் ஐடியா கொடுத்தது முதல்ல. என்ன ஐடியா? தாகமா இருக்கடா, அத்தனை பேரும் சாவ போறோம்டா, சாமியிலா சோத்திரம் அப்படின்னு சொல்லும் போது, கடவுளுக்கு ஊழியக்காரருக்கு யாராவது இருக்காரா, தேவனை தேடணும்னா எஸ்கேப் ஆயிருவோம்னு ஐடியா கொடுத்ததே இவன் தான். சோத்திரம். இப்போ இந்த யோராமோட சேர்ந்து போறான். எலியா 2 பேர் மூஞ்சியும் பார்த்துட்டு யோராம் மேல அவனுக்கு டென்ஷன். நீ என்னத்துக்கு இங்க வந்த? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா சோத்திரம். ஆமா, நீ இப்படி ஆக்கும் அப்படி ஆக்குமே, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்குமே, உங்க அப்பா உங்க அம்மாலாம் ஆத்தாடி சரியான அந்த மாதிரி இந்த மாதிரியே. அல்லேலூயா சொல்லுங்க. கடவுளுக்கு பயப்படாத ஆளுகளாச்சே. ஆமா, உன் முகத்தை பாக்குறது கூட எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் வாரமா நெல்லு அப்படின்றார். அல்லேலூயா சொல்லுங்க. திரும்ப யோசபாத்து பக்கம் திரும்புறாரு. சரி, உனக்கு என்ன இந்த சட்டை? அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் நீ எதுக்கு இவங்க கூட சேர்ந்து வந்த? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உன் முகத்தை மட்டும் பார்க்கல, அவங்க 2 பேரும் அப்பமே விரட்டி இருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் உன் முகத்தை பார்த்ததுனால ஸ்தோத்திரம் தாகம் தீர்க்கிறதுக்கு ஐடியா கொடுக்கிறேன்றான். இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இதுல இருந்து என்ன புரியுது? ஆண்டவர் நம்முடைய தாகத்தை தீர்த்து நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா, நம்முடைய வாலிபம் ஒரு சிறந்த எதிர்காலத்தை பார்க்கணும்னா, இந்த உலகத்தில் தேவனுக்கு பிரியமற்றவைகள், தேவையற்றவைகள் சோத்திரம், நம்முடைய வாழ்வை கெடுக்கிறவைகள், நம்முடைய வாழ்வை சீரழிக்கிறவைகள், இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசுக்குரியவைகள், இருளுக்குரியவைகள், இவைகளை நாம் விட்டுவிட வேண்டும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்போ யோராமோட உனக்கு கூட்டு கூடாது அப்படின்னு அங்க தீர்க்கதரிசி சொல்றாரு. இருக்கீங்களா? ஆமென் சொல்லுங்க. அப்பா அதனால சோத்திரம், கடவுளுக்கு பிரியமில்லாதது எது அப்படின்னா நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி சொல்லணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. சோத்திரம். ஆமா, நமக்கு பிரியமில்லாதெல்லாம் உண்மையிலே கடவுளுக்கு பிரியமில்லாதான். உலகத்துல மோசமானது எது, நல்லது எது அப்படின்னு உங்களுக்கு பட்டிமன்றம் நடத்தணுமா? அப்படிலாம் அவசியம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா உங்களுக்கே நல்லா தெரியும் பாருங்க, நீங்க விஞ்ஞானிகள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா ஆமா, இது தவறு இது சரிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அந்த ஒரு அறிவை தேவன் நமக்கு சிருஷ்டிக்கும் போதே தந்திருக்கிறார். நன்மை எது, தீமை எது அப்படிங்கறத பகுத்தறிகிற கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆக நம்ம வாழ்க்கையை அசுத்தப்படுத்துகிற, தேவனை தேட விடாதபடி, பரிசுத்தரை நாட விடாதபடி, சாதிக்க கூடாதபடி, உயரக்கூடாதபடி வீட்டிலே சொல்றாங்க பாருங்க. ஆமா, இந்த கூடுவாரோட சேர்ந்துக்கிட்டு தான் நீ கட்டு போற சோத்திரா, இதெல்லாம் நிறுத்து, சரியா படல அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா அப்பா பாமா அப்படின்ட்டு போயிருவான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா அந்த பயலை பார்த்தாலே திருட்டு மொழி முழிக்கிறானே சோத்திரா, அவன் கூட நீ சுத்துறது என்னமோ எனக்கு சரியா தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா அப்படின்னு தம்பிமாரை பார்த்து சொன்னா பரவாயில்ல, தங்கச்சிமாரை பார்த்து இப்ப சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா ஆமா, இருக்கீங்களா? அதனால அசுத்தமானவைகளை, தேவையற்றவைகளை, நம்முடைய வாழ்வை சீரழிக்கிற பாவங்களை நாம விட்டுறணும். பாருங்க, ஆண்டவரை தெரிந்து கொண்ட பிள்ளைகள் கூட சோத்திரம் கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசைங்கிற மாதிரி கோயிலும் வேணும் சோத்திரம், அதுவும் வேணும். ஆமா சோத்திரம், இயேசுவும் வேணும், சுரேஷும் வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா இயேசுவும் வேணும், கவிதாவும் வேணும்னா எப்படி? அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா எதையாலும் ஒண்ணுதான். நம்ம இருதயம் அது என்ன இருதயம்னே தெரியலங்க சோத்திரம். ஆளாளுக்கு பிச்சு கொடுக்குறான் நம்மால். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா இந்த உனக்கு ஆஹா சோத்திரம், இன்னும் உனக்கு அல்லேலூயா சோத்திரம். ஒரு இருதயம் 9 பேருக்கு கொடுத்துட்டு வண்டியை ஓட்டுறானே சோத்திரம், உண்மையிலேயே அது பெரிய சாதனை தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா
சோத்திரம். இருதயத்துல எத்தனை பேருக்கு தான் இடம்? ஆமேன் சொல்லுங்க. மொத்தமா உள்ள வந்தா என்னத்துக்கு ஆகும்? ஆமேன் சொல்லுங்க. அப்ப சோத்திரம் ஆக ஆமா, அதுக்கு இடம், இதுக்கு இடம், இதுக்கு இடம், இப்படியே சுத்திரம். சோத்திரம் இருக்கீங்களா? பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா அந்த முன்னேற்றத்துக்கு தடைக்கல்லா இருக்கிறவைகளை நாம அப்புறப்படுத்தினாத்தான், நாம அகற்றினாத்தான் சோத்திரம் ஆசீர்வாதத்தை பெற முடியும். கையை உயர்த்தி அல்லேலூயா. நாம் நினைக்கிறத சாதிக்க முடியும். ஆமேன் சொல்லுங்க. அப்போ அல்லேலூயா. ஆமா, மற்ற நாட்கள்ல எப்படியோ, ஆனா எக்ஸாம் நாட்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பாருங்க சோத்திரா. ஆமா, டிவி பாக்குறத நம்ம நிறுத்தினா தான் எக்ஸாம்ல ஒரு சாதனை பண்ண முடியும் அப்படின்னு நாமளே ஒரு ஐடியா பண்றோம் சோத்திரா. கிரிக்கெட் பாக்குறத நிறுத்தி ஆகணும் சோத்திரா. அன்னைக்கு அவுட்டோரிங் போறதெல்லாம் என்ன செஞ்சாகணும்? நிறுத்தி ஆகணும். அங்கங்க சுத்துறத நிறுத்தி ஆகணும். அன்னைக்கு தூக்கத்தை கூட கொஞ்சம் குறைச்சாகணும். வழக்கமா ஆமா 9 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்குறத அன்னைக்கு என்ன செய்யணும்? கொஞ்சம் குறைக்கணும். அப்படி நம்ம மாத்திரம் பாருங்க. ஹல்லேலூயா. இப்படி நாம ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு சில தேவையற்ற விஷயங்களை தவிர்க்கணும். அப்படிங்கும் போது இந்த உலகத்துல தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று சாதிக்கணும்னா வேதம் சொல்லுகிறது தேவையற்றவைகளை நம்முடைய வாழ்க்கையில தவிர்க்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரே ஊற்று கண்ணுல 2 விதமான தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒண்ணு அது சோத்திரம் நல்ல தண்ணியா இருக்கும், இல்லாட்ட சப்ப தண்ணியா இருக்கும். உப்பு தண்ணிம்பாக, இல்லாட்ட சப்ப தண்ணிம்பாக. அப்படி சோத்திரம் ஒரே போர்ல இருந்து 2 வெரைட்டியா தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி நம்முடைய இருதயத்துல தேவனை சோத்திரம் தேடுகிற, தேவனை ஆராதிக்கிற, தேவனை நாடுகிற அந்த காரியம் தான் வெளிப்படணுமே ஒளிய சோத்திரம் தேவையற்றவைகள், அசுத்தமானவைகள், உங்களுடைய வாழ்வை சீரழிக்கிற சோத்திரம் காரியங்களை நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும். கையை உயர்த்தாமே. அதை கூட கடவுள் வந்துதான் புடுங்கி போடுவாரெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. ஆமா, ஒரு கூட்டம் நடந்துட்டு இருந்துச்சான். இந்த மாதிரி தான் ஒரு பாஸ்டர் பேசியிருக்கிறாரு. தேவனுக்கு பிரியம் இல்லாததெல்லாம் உங்க வாழ்க்கையை விட்டு இன்னைக்கு தேவன் தூக்கி போட போகிறார் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டார் போலது. ஆமா சோத்திரம். கூட்டம் முடிஞ்சு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிருக்காரு. ஆமா, ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு கிழவியம்மா மட்டும் அந்த மூலையில நின்று, என்ன பார்த்தா கிளவி மாதிரியா இருக்குன்னு நினைக்காதீங்க, நான் அந்த மூலையை சொல்றேன். அப்படி ஒரு மூலையில் நின்று சோத்திரம் ரொம்ப நேரமா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சான். இருட்டு நேரம் வேற, எல்லாம் போயிட்டாங்க. லைட்லாம் வேற அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அம்மா மட்டும் போகலையா. இவர் பக்கத்துல போயிருக்காரு. இந்த சோத்திரம் கூட்டம் நடத்தின பாஸ்டர், என்னடா ரொம்ப நேரமா அந்த பாட்டியம்மா இங்கே நின்றுட்டு இருக்கேன். பக்கத்துல போக போக சவுண்டு கேட்டிருக்கு. எடுத்து போடுமாண்டவரே, எடுத்து போடுமாண்டவரே, எடுத்து போடுமாண்டவரே, எடுத்து போடும்னே சொல்லிச்சான். எடுத்து போடுமா சோத்திரம் ரொம்ப நேரமா. அப்புறம் இவர் தோல்ல தட்டி, பாட்டியம்மா என்னத்தை எடுத்து போடணும்? அந்த வெத்தலை பைய தானுச்சான். அல்லையிலே சொல்லுங்க. அப்பா வெத்தலை பையா எங்க இருக்கு? இடுப்புல வச்சிருக்கான்லன்னுச்சான். அல்லையிலே சொல்லுங்க. முந்தானில முடிஞ்சு இடுப்புல சொருவி இருக்கு கிளவி சோத்திரம். அத வந்து இப்ப ஆண்டவர் என்ன செய்யணுமா? எடுத்து போடணும், எடுத்து போடணும், எடுத்து போடணும். ஏ கிளவி சோத்திரம், இன்னைக்கு ராத்திரி எல்லாம் நீ ஜபிச்சாலும் சோத்திரம் அவர் வந்து என்ன செய்ய மாட்டாரு, எடுத்து போடுவார். இந்த மாதிரியே நின்று ஜபிச்சுக்கிட்டு இருந்தீனா வேணா அவன் உயிரை வேணா எடுத்து போடுவார். அல்லேலூயா. நீ வாட்டுக்கு என்னத்தை எடுத்து போட சொல்றன்னு அவரு தெரியாம விடாம கிளவி நின்னுகிட்டு எடுத்து போடு எடுத்து போடுங்கதே, ஒருவேளை உசுரா இருக்குமோ அப்படின்னு புடிங்கிற போறாரு. போ அப்படின்னாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் வெத்தலை பைய வந்து அவர் எடுத்து போடணும். அவருக்கு வேற வேலையே இல்லை பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இருக்கீங்களா? அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பா அவரே வந்து கட் பண்ணட்டும். சில நாள் அப்படி சொல்லுவான் சோத்ரா, கடவுள் வரட்டும் என்கிட்ட வந்து நேரா பேசட்டும். அப்படி கடவுள் நேரா பேசினா நீ வெடிச்சு போயிருவா, பரவாயில்லையா? அல்ல சொல்லுங்க. ஒரு பயல ஊழியத்துக்கு அவங்க பாஸ்டர், உன்னை ஆண்டு ஊழியத்து ஆண்டா ஒப்பு அழைச்சிருக்கிறாரு சோத்ரா, நீ ஊழியம் தாண்டா செய்யணும், ஆண்டுடைய ஊழியத்துக்கு ஒப்புக்குறா, உன்னை கத்தர் அழைச்சிருக்கிறாரா, என் கூட தெளிவா பேசிருக்கிறாரா அப்படின்னு பல நாள் சொல்லிட்டே இருந்தாராம். அவன் கேட்கவே மாட்டானா, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கவும் மாட்டானா சோத்ரா. இவர் ஒரு நாள் அவனை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போயிருந்திருக்கிறாரு. இவன் ரூமுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஜன்னல் வழியா பார்த்திருக்கிறாரு. அவன் ஜெபத்தை கேட்கிறாரு. என்ன ஜெபம் பண்றான்? ஆண்டவரே, எங்க பாஸ்டர் சொல்றாரு என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறீரு, ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறீர்னு. ஆனா ஒண்ணு சொத்துறான், அவன் நானா ரெண்டு. அல்லையா சொல்லுங்க. ஆனா ஒண்ணு சொத்துறான், நீர் பவுல அழைச்ச மாதிரி என்ன அழைக்கணும் ஆண்டவரே, பவுல அழைச்ச மாதிரி என்ன அழைக்கணும் ஆண்டவரே, பவுல ஊழியத்துக்கு கூப்பிட்ட மாதிரி என்ன கூப்பிடணும் ஆண்டவரே ஜெபம் பண்றான். கதவை டமால் தட்டிருக்காரு. அல்லையா சொல்லுங்க. ஒருவேளை கூப்பிடுறாரோ அப்படி கதவை திறந்திருக்கான். பழையபடியும் பாஸ்டர். அல்லையா சொல்லுங்க. அப்போ ஏண்டா, நான் வருஷக்கணக்கா உன்னை கடவுள் ஊழியத்துக்கு கூப்பிட்டுருக்காரு, வாடான்னு கூப்பிட்டா என் வார்த்தைக்கு செவி கொடுக்கவே மாட்டேன்னு இங்க கதவை சாத்திக்கிட்டு
பவுள கூட்டமா பவுள கூட்டமா வேணா இப்பவும் நான் அவன் தள்ள கை வச்சு ஜெபம் பண்றேன். பவுள கூப்பிட்ட மாதிரியே உன்னை கூப்பிடட்டும். என்ன ஒண்ணு, உனக்கு கண்ணு தெரியாம போயிரும், அவ்வளவுதானே. கண்ணு தெரியாம போயிரும், பரவாயில்லடா, ஏண்டா இப்படி உசுர வாங்குறீங்க செத்துறான் அப்படின்னாராம். கையை விரித்து அல்ல சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமா, அப்படித்தான் இன்னைக்கு சோத்திரம். நாம ஒரு கோலை வச்சுக்கிட்டு கர்த்தர் சொல்றத காதுல வாங்க மாட்டோம். சோத்திரம். அவர் வந்து எடுத்து போடணும், அவர் வந்து இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு. ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதத நாம தான். சரி, நான் கேட்க, அவர் வந்து வெத்தலை வாக்கு பைய எடுத்து போடணும்னா அவர் வந்தா வெத்தலை வாக்க வாங்கி கொடுத்தாரு கிழவிக்கு. அல்ல சொல்லுங்க அப்பா, இருக்கீங்களா? ஒரு பாவத்தை விடு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை விடு, உன்னை கெடுக்கிற காரியங்களை விடு அப்படின்னா அது கடவுள் வந்து எடுத்து விடட்டும் அப்படின்னா கடவுள் வந்தா உனக்கு அதை கொடுத்தாரு. அல்ல சொல்லுங்க அப்பா, இருக்கிறீங்களா? அது பின்னாலே சுத்தாத, கெட்டு போயிருவேன். ஆமா, என்ன பார்த்து சொல்றீங்க? இருக்கலாம். அல்ல சொல்லுங்க அப்பா, இருக்குதுன்னு இப்படித்தான் வரும். அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமா, அப்படின்னா சத்திரம் அது ஆண்டவர் வந்து நேரடியா எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நின்னு பிரிக்கட்டும். ஆளுகளை பாரு. அல்ல சொல்லுங்க, அவரா வந்து உங்க ரெண்டு பேரையும் கனெக்ஷன் பண்ணி விட்டாரு. இப்ப வந்து பிரிக்கிறதுக்கு சத்திரம் ரொம்ப ஓவரா பேசக்கூடாது. கையை வைத்து அல்ல சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா அசுத்தமானதை தவிர்க்கணும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. தேவையற்றதை தவிர்க்கணும், பாவத்தை தூக்கி எறியணும். சோத்திரம். தீமோத்தேயுவை பார்த்து ஆண்டவர் 2 தீமோத்தேயு 2 அதிகாரத்தில் சொல்லும் போது வேசித்தனத்துக்கு விலகி ஓடுன்றாரு. பாவ இச்சைக்குரிய சோத்திரம், பாலியத்துக்குரிய இச்சைக்கு என்ன செய்? விலகி ஓடு. சோத்திரம். ஆமா, சீர்கேடான பேச்சுக்களுக்கு விலகி ஓடு. ஒரு காரியத்தை தேவையற்றதை பேசுறோம்னாலே, அசுத்தமானதை பேசுறோம்னாலே அதனுடைய வாழ்க்கையை பாதிக்கும், நம்முடைய பரிசுத்தத்தை பாதிக்கும், நம்முடைய எதிர்கால முன்னேற்றத்தை பாதிக்கும். நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது தூரத்துல வரும்போதே நம்ம எஸ்கேப் ஆயிரணும். அல்ல சொல்லுங்க அப்போ, கையை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா. அசுத்தமானவைகளை தவிர்க்கணும். சோத்திரம். தேவையற்றவைகளை தூக்கி எரியும் பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். பாவம் இல்லாமல் சோத்திரம் நாம் இந்த உலகத்தில் வாழ முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும், அசுத்தங்களை ஜெயிக்க முடியும். சங்கீதம் முதல் சங்கீதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் நம்ம செய்யறது ஒன்னும் வாய்க்க மாட்டேங்க. கலையிலே சொல்லுங்க அப்பா. ஆமா, மார்க்குக்கு கீழே ஒரு சிவப்பு கோடு போடுறாங்க. கலையிலே சொல்லுங்க அப்பா. அதுதான் நாம செய்யறதுல நடக்கு, ஒன்னும் முடிய மாட்டாங்க. சொத்திரம். அதுலயும் தோல்வி, இதுலயும் தோல்வி, இதுலயும் தோல்வி, அதுலயும் தோல்வி, எல்லாத்திலையும் தோல்வியா இருக்கு. சொத்திரம். ஆமா, பைபிள் சொல்லுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவன் செய்வது வாய்க்கும்? துன்மார்க்கரோட கலவாம, பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராம, பாவிகளோட நடக்காம, இவைகள் எல்லாவற்றையும் தன்னுடைய வாழ்க்கையில விட்டுட்டு தூக்கி எரிஞ்சிட்டு, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கர்த்தரை தேடுவதற்கு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து வேதத்தை தியானிச்சு சோத்திரம் ஆலயத்துக்கு வந்து கடவுளை தேடினா அவன் செய்வதெல்லாம் அவனுக்கு வாய்க்கும். அல்ல சொல்லுங்க அப்போ. எனக்கு அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, சர்வ வல்லவர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். உன் வாழ்வை உயர்த்த நான் பிரசங்கிக்கிறவர் துடிக்கிறார். சோதரா, இப்பொழுதும் நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே உன் இருதயத்திலே அவர் பேசுகிறார். சோதரா, சில தேவையற்றவைகள், சில தேவையற்ற உறவுகள், சில தேவையற்ற நட்புகள், சில தேவையற்ற பழக்க வழக்கங்கள், சில தேவையற்ற சுபாவங்கள், சில அசுத்தமான காரியங்கள் உன் வாழ்வை சுற்றி கொண்டிருப்பது உண்மை. சோதரா, இப்ப நான் பேசும்போதே உன் உள்ளத்தில் அது தெரிகிறது. உன் உணர்வுகளிலே அதை நீ யோசிக்கிறாய், உன் சிந்தனையிலே அதை நீ நினைக்கிறாய். கர்த்தர் அதை சொல்றார். அதுதான் சோத்திரம். இன்னும் கொஞ்ச நாட்கள் போச்சுன்னா அது உன் வாழ்வை அழித்து விடும். சோத்திரம். உன் எதிர்காலத்தை கெடுத்து விடும். ஆண்டவர் உனக்கென்று வைத்திருக்கிற ஒரு சிறந்த ஓட்டத்தில் இருந்து அது உன்னை தள்ளிவிடும். ஆகினால் தான் உன்மேல் அக்கறை கொண்டு, உன்மேல் அன்பு கொண்டு கடவுள் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், தேவையற்ற அந்த அசுத்தங்களை, பாவங்களை, துன்மார்க்கத்தை இன்றைக்கு உன்னை விட்டு அகற்றிவிடு. சோத்திரம். நீ என் அண்டையிலே வா, நான் உன்னை அணைத்துக் கொள்ளுவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன் தாகத்தை தணிப்பேன், நான் உன் தேவைகளை சந்திப்பேன், நான் உன்னை வாளாக்க மாட்டேன், நான் உன்னை தலையாக்குவேன். அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆக தேவனை தேடுங்கள். சோத்திரம். தேவையற்றதை விடுங்கள். சோத்திரம்.
அசுத்தமானவை, தேவனுக்கு பிரியமற்றவைகளை உங்க வாழ்க்கையில விடுங்கள். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்லுகிறது, மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை நீங்கள் ரட்சித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகம் ஸ்தோத்திரம் என்ன செய்துனே தெரிய மாட்டேன், அவ்வளவு அசுத்தங்கள், எங்க திரும்பினாலும் பாவங்கள், எங்கு திரும்பினாலும் இன்றைக்கு விபச்சாரம், எங்கு திரும்பினாலும் இன்றைக்கு வேசித்தனம். ஸ்தோத்திரம். ஒரு மரத்துக்கு ஒரு புடவை கட்டி விட்டா கூட நம்ம திரும்பி பார்க்கறோம். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆமா, பழையபடி ஒருக்கா பார்க்கறோம். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. அது மரம்டா, இல்ல புடவைன்றா. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆக மொத்தம் அவனுக்கு மரம் தெரிய மாட்டேங்க, புடவை தான் தெரியுது. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஸ்தோத்திரம். ஆமா, என்னது பாவம் தலை விரிச்சு ஆடுது. பிசாசு கொஞ்ச காலம் தான் இருக்கு அவனுக்கு. ஆண்டவர் சீக்கிரம் இந்த பூமிக்கு வரப்போறார். இந்த பூமி சீக்கிரம் ஒரு அழிவை பார்க்க போகுது. வேத சொல்லி இருக்கிற காரியமெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் இந்த உலகத்தில் ஒரு பெரிய அழிவு வரப்போகுது. ஆண்டவர் இந்த உலகத்தை சந்திக்க போறார். உண்மையாய் அவரை தேடி ஆராதித்துக் கொண்டிருக்கிற மக்களை அந்த அழிவுக்கு விலக்கி அவர் வானத்துல எடுத்துக்கொள்ள போகிறார். அப்படி இந்த பைபிள் சொல்லுது. ஸ்தோத்திரம். ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் ஸ்தோத்திரம் இந்த பூமிக்கு வரப்போகிறது. இத பிசாசு நல்லா அறிஞ்சிருக்கிறான். இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு. அதனால இருக்கிற காலத்துல நாம காரியங்களை யூஸ் பண்ணி மக்களை எல்லாம் பாவத்துல விழ வைப்போம். தேவனை தேடாதபடிக்கு அவர்கள் அசுத்தமானவர்களா மாற்றுவோம்னு சொல்லி எங்க பார்த்தாலும் பாவம் பாவம். நேத்து நான் சொன்ன மாதிரி டிவி பெட்டி தாண்டி ஸ்தோத்திரம் இன்னைக்கு பேய் பாக்கெட்டுக்குள்ளே வந்துட்டான். ஸ்தோத்திரம். அது என்னது செல்போனு. அங்கதான் பாவத்தை தேடியெல்லாம் நம்ம போக வேண்டியதெல்லாம் இல்ல. ஸ்தோத்திரம். பாக்கெட்ல இருந்து சுவிட்ச் ஆன் பண்ணாலே பாவம் இருக்கு இன்னைக்கு. அப்படி ஆயிப்போச்சு. பிசாசு இன்றைக்கு ஜனங்களை, அதுவும் குறிப்பா வாலிபர்களை கெடுத்து கொண்டிருக்கிறார். வாலிபர்கள் சாதிக்க வேண்டியவர்கள், வாலிபர்கள் எதிர்காலத்துக்குரியவர்கள், வாலிபர்கள் தேசத்திற்கு ஆசீர்வாதமானவர்கள். ஆனால் இன்னைக்கு வாலிபர்களை குடி பழக்கம், போதை வஸ்துக்கள், சோத்திரம், இச்சை, காமவிகாரம், விபச்சாரம், வேசித்தனம், இப்படிப்பட்ட பாவத்தின் இச்சைகளை வாலிபர்களுக்குள்ளே புகுத்தி, அது சோத்திரம் ஆண்களா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அநேகரை இன்னைக்கு பாழாக்கி கொண்டிருக்கிறான். அந்த காலத்திற்கு முன்பாகவே அவசரப்பட்டு சோத்திரம் அசுத்தங்களுக்கு தங்களுடைய சரீரத்தை விட்டு போட்டு இன்றைக்கு வேதனையை சுமந்து கொண்டிருக்கிற எத்தனையோ தங்கைமார்கள் தேசத்தில் இருக்கிறார்கள். சோத்திரம். ஆமா, காலம் வருவதற்கு முன்பாகவே அவசரம், காலம் வருவதற்கு முன்பாகவே இச்சை, காலம் வருவதற்கு முன்பாகவே சோத்திரம் பாவத்திலே விழுகிற அந்த வீழ்ச்சியின் அனுபவம் இன்றைக்கு தேசத்திலே பெருகி போய்விட்டது. எங்கு பார்த்தாலும் ஆடம்பரங்கள், எங்கு பார்த்தாலும் ஜனங்களை மயக்குகிற விஷயங்கள். சோத்திரம். என்னத்துக்கோ விளம்பரம் போடுறான். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. சோத்திரம். ஒரு மூட்டைக்கு ஒரு பொம்பளை அறகுறையா சோத்திரம் நின்னுக்கிட்டு ஒரு மூட்டையை வாங்குங்கன்ற. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஒரு மூட்டைக்கு அந்த பொம்பளை என்னத்துக்கு? அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சோத்திரம். எதுக்கு எடுத்தாலும் இந்த விளம்பரத்துக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்னே தெரியாது. ஆக இன்னைக்கு என்ன நினைச்சிருக்கிறான்னா, அந்த உரமூட்டையை பார்த்து கடைக்கு போறது இல்ல, அந்த விளம்பரத்தை பார்த்த உடனே வாங்கணுங்கிற எண்ணம் மனுஷனுக்கு வந்துருமா. அப்போ அந்த அளவிற்கு மனுஷனுடைய இருதயத்தை, சிந்தனைய அவ்வளவு அசிங்கமான ஒரு கோணத்துல இன்னைக்கு பிசாசு தெரிஞ்சு வச்சு பயன்படுத்துறான்னா, அப்ப பாவம் தலைவிரிச்சு ஆடுகிறது உண்மைதானே. இவைகளுக்கு நடுவிலே தான் சிருஷ்டித்த தன்னுடைய மக்கள் பாவத்தில் இருந்து வெளியேறி பரிசுத்தமா இந்த பூமியிலே வாழ வேண்டும். அவர்கள் இந்த பூமியிலே சாதிக்க வேண்டும். அவர்கள் இந்த பூமியிலே சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர் இருக்கிறாரே, ஏன் நாம் அவருக்கு நம்முடைய வாழ்வில் முக்கியத்துவத்தை கொடுக்க கூடாது? அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. கையை உயர்த்தி வராமே. தேவையற்றவைகளை விடுங்கள். கடைசி காரியத்தை நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தேவ சத்தத்திற்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. அவர் தாகம் தீர்க்கிற தேவன். முதலாவது தேவனை தேடுங்கள். இரண்டாவது தேவையற்றவைகளை விடுங்கள். மூன்றாவது தேவ சத்தத்திற்கு செவி கொடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில செவி கொடுத்தோம்னா நம்முடைய தாகத்தை அவர் தீர்ப்பார். நம்ம எதிர்பார்க்கிற நன்மைகளை அவர் தருவார். இந்த சம்பவத்துல கடைசியா என்ன நடக்கு? எலிசா சொல்றாரு, சோத்ரா, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், இந்த பள்ளத்தாக்கு என்ன செய்யப்படும்? தண்ணீரால் நிரப்பப்படும். ஆச்சாடி சரியா புழுவுறாரா. சோத்திரம். என்னடா இவரு சொல்றதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. காத்தும் அடிக்காதாமா, மழையும் பெய்யாதாமா, ஆனா இந்த பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணியா வந்துடும். புகையை கலப்புறாரு. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. புழுவி தள்ளுறாரு அப்படின்னு நாமன்னா யோசிப்போம். ஆமா, எப்பொழுதுமே மனித வார்த்தைகளுக்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. அப்போ நாம நினைக்கிற மாதிரிலாம் அவர் பேச மாட்டார். சோத்ரா. நாம நினைக்கிற மாதிரி அவர் செயல்பட மாட்டார். ஏன்னா நாம மனிதர்கள், அவர் தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நேத்து கூட சொன்னார் பாருங்க. ஆமா, மூளையே இல்லைனாலும் சோத்ரா அவர் நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சோத்ரா. தள்ளப்பட்ட கல்லத்தா அவர் என்ன கல்லாக்குவாரு?
தலைக்கல்லாக்குவார். சோத்திரம். அன்பிட்டு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சோத்திரம். அன்பிட்டு, யூஸ்லெஸ். ஆமா, அதத்தான் அவர் கையில் எடுத்து அத்தனை பேரும் வாயை பொழந்து அன்னைக்கு வேணாம் தள்ளுனமே, முடியாதுன்னு சொன்னமே, யூஸ்லெஸ்ன்னு சொன்னமே, சோத்திரம், அவுட்டுன்னு சொன்னமே, அந்த ஆளா? எஸ், அதே ஆள் தான் அப்படின்னு எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கிறவர் சர்வ வல்லவர். அப்போ மனுஷனுக்கும் அவருக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அந்த மாதிரி தான் இங்க சொல்றாரு. ஹே, காத்த பார்க்க மாட்டேன், மழையை பார்க்க மாட்டேன், ஆனா பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். நீங்க என்ன இப்படி பாக்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஐயோ, முறைச்சே பயமுறுத்திடுவோம். சோத்திரம். நீங்க முறைச்சாலும் நான் பயப்படலாம் மாட்டேன். சோத்திரம். இன்னும் 10 நிமிஷம் என் மேட்டரை முடிச்சுட்டு தான் நான் மைக் கொடுப்பேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அதுக்கும் ஹல்லேலூயா கிடையாதா? பரவாயில்லையே. சோத்திரம். சும்மா வசனம் சொல்லுது, காத்த பார்க்க மாட்டீங்க, மழையை பார்க்க மாட்டீங்க, ஆனால் இந்த பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். இங்க எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாலும் உங்கள் தாகத்தை கர்த்தர் நிச்சயம் தணிப்பார். ஆனா ஒண்ணு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? இந்த ராத்திரியில இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை என்ன செய்யுங்க? வெட்டுங்கள் அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்றாரு. மச்சான், சோத்திரம். என்ன சொல்றாரு? சோத்திரம். இந்த பள்ளத்தாக்குல என்னத்தை வெட்டணுமா? வாய்க்கால வெட்டணுமா? சோத்திரம். என்னத்துக்கு? அதெல்லாம் கேள்வியாக்காத. ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் வெட்ட சொல்லிருக்கிறார். என்ன கேள்வியா கூடான்றிய? எங்க இருந்து எங்கிட்டு வெட்டுறது? சோத்திரம். கிழக்கு இருந்து மேக்கையா, மேற்கு இருந்து கிழக்கையா? சோத்திரம். தண்ணி எங்க இருக்கு? சோத்திரம். தண்ணி இருக்கிற இடத்துல இருந்து இங்கேயா, இல்ல இங்க இருக்கிற இடத்துல இருந்து தண்ணிக்கா? சோத்திரம். ஏரியாவை சொல்லணுமா வேணாமா? ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஹல்லேலூயா. சும்மா வெட்டுங்களானா என்ன அர்த்தம்? சோத்திரம். ஆமா, நம்ம என்ன வெட்டுறதுக்கு மம்பட்டியா கொண்டு வந்திருக்கோம்? அவங்களை வெட்டுறதுக்கு அருவாதான் கொண்டு வந்திருக்கோம். அதுல சொல்லுங்க. அப்போ யுத்தத்துக்கு போயிருக்காங்க. எல்லார் கையிலும் அருவாதான் இருக்கும், எல்லார் கையிலும் ஈட்டி, அம்பு, யுத்தத்திற்கான ஆயுதங்கள் தான் இருக்கும். இங்க விவசாயத்துக்குரிய ஆயுதம் எல்லாம் யுத்த வீரன்ட்ட இருக்காது. இருக்கீங்களா? அதுல சொல்லுங்க. அப்போ சோத்திரம். மம்பட்டிக்கு அங்க வாய்ப்பு இல்ல. எந்த ஏரியாவுன்னு சொல்லல, எங்கிட்டு இருந்து எங்கிட்டு வெட்டணும்னு சொல்லல, வாய்க்கால் எவ்வளவு ஆழம், சைஸ், அகலம் அதுவும் இல்ல. கர்த்தருக்கு சோத்திரம். சரி, இருட்டா இருக்கு. ஆமா, எப்படி? ஹல்லேலூயா. இந்த இருட்டுக்குள்ள எங்கிட்டு கூடி வெட்ட? சோத்திரம். இந்த கேள்விகள்லாம் நிறைய இருக்கு. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆமா, ஆனா வசனம் சொல்லுது, இதுல ஒரு கேள்வி கூட அவங்க கேட்கலையா. ஆமா, தீர்க்கதரிசி சொல்றாரா அப்படின்னா தேவன் சொல்றதா அர்த்தம். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நமக்கு தாகம் தணியணும். இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு. ஏன்யோ சோத்திரம், நாங்க ஏற்கனவே தாகத்துல செத்துக்கிட்டு இருக்கோம். சோத்திரம். இப்ப தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணியான்னா எங்களை வாய்க்கால வெட்ட சொல்றிய பாவி. சோத்திரம். எப்படி நாங்க வெட்டுறது? ஏற்கனவே சண்டை போட பலன் இல்லைன்னு தானே வாங்கிட்டு வந்திருக்கோம். சோத்திரம். வாய்க்கால இந்த பலவீனத்துல எப்படி வெட்டுறது? வெட்டிட்டு இருக்கும் போதே செத்து போயிட்டோம்னா அப்படிலாம் அவங்க யோசிக்கல. கையை உயர்த்தி சொல்லுங்க. they just obeyed the word of God. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்து செயல்பட்டார்கள். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்போ நான் நினைக்கிறேன் ஒருத்தர் சொல்லிருப்பான், அதை இதையும் பேசாத, தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு, காலையில தண்ணி வரும் இருக்காரு, மழை வராதான், சோத்திரம், காத்தடிக்காதான், ஆனா தண்ணி வரும்னு கடவுள் மனுஷன் சொல்றாரு. ஆனால மம்பட்டி நம்ம கையில இருக்கல, இல்லதான், இருக்கிறத வச்சு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பா வாமா, திசை தெரியுதோ தெரியலையோ, மச்சான் வெட்டு அப்படின்னு இருப்பான். சோத்திரம். மட்டால்னு வெட்டும் போது சோத்திரம், ஒருத்தன் இடுப்புல விழுந்திருக்கும். ஆத்தாடி மச்சான், இடுப்பு மச்சான் அது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஓ சாரி, இருட்டுக்குள்ள. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தெரியல. கையை விரிச்சு ஆமென் சொல்லுங்க. அப்போ ஐயோ அப்படின்னு ஒரு சவுண்டு, அங்கேயும் இங்கேயும் சவுண்ட் வந்திருக்கும். மச்சான் பார்த்து, ஐயோ ஐயோ இருட்டுக்குள்ள. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆமா, கஷ்டம்தான், ஆனாலும் கர்த்தர் வார்த்தை. கையை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க. அப்போ சபைக்கு வா, கஷ்டம்தான். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பைபிள் படி, கஷ்டம்தான். சோத்திரம். பாட்டு பாடு, கஷ்டம்தான். ஹல்லேலூயா. கையை தட்டு, கொள்றாங்களே கொளார பாவிய. சோத்திரம். கஷ்டம்தான். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ வசனத்தை கேளு, ஐயோ இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கஷ்டம்தான். ஆமென் சொல்லுங்க. அப்போ இருக்கீங்களா? ஹல்லேலூயா. கஷ்டம்தான். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழுக்கு ஜீன்ஸ் பேண்ட போடுறது
கஷ்டமா நமக்கு தெரியறது இல்லை. அல்ல சொல்லுங்க அப்போ சோத்திரம். 6 நாள் 6 வாரம் கூட துவைக்கிறது இல்லை, அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை அப்படியே மாட்டிக்கிறது. அல்ல சொல்லுங்க அப்போ. ஆமா சோத்திரம். அந்த கஷ்டத்தெல்லாம் சோத்திரம் பக்கத்தில் காக்க சகிக்கிறது இல்லை. அல்ல சொல்லுங்க அப்போ. கர்த்தருக்கு சோத்திரம். ஆமா, அந்த புசு புசு அடிக்கிறது தப்பு இல்லை சோத்திரம். ஏற்கனவே ஒரு வாடை, அந்த வாடையை மாத்துறதுக்காகத்தான் இந்த வாடை. இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து பக்கத்தில் இருக்கிறவன ஆஸ்பத்திரி வரைக்கும் கொண்டு போயிடும். அந்த மாதிரி அடிச்சுட்டு வந்து சோத்திரம் நம்ம நிக்கிறோம் உட்கார்றோம், அதெல்லாம் நம்ம சகிச்சுக்கிறது இல்லை. அல்ல சொல்லுங்க அப்போ. இப்படி வாழ்க்கையில எதெல்லாமோ சகிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க அப்போ. ஆனா ஆண்டவர் வார்த்தை கையை வரித்து ஆமென் சொல்லுங்க அப்போ. அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தியம் இந்த வேதத்துல அவர் எழுதி கொடுத்திருக்கிறவருடைய சத்தம் சோத்திரா. அவர்கள் அன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். இரவு என்று பார்க்கல, தங்கள் சரீரம் பலவீனம் என்று பார்க்கல, அதற்கான ஆயுதம் தங்களிடத்தில் இல்லை என்று யோசிக்கல, எந்த திசை என்பதை அவர்கள் யோசிக்கல. கர்த்தர் சொல்லுகிறார், அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்க. காலையில் ஒரு வயதான தாயார் வந்து என்கிட்ட சொன்னாங்க சோத்ரா, ஆமா என் பையன் கொஞ்ச நாளா சர்ச்சுக்கு வர்றது இல்லையா, ஏம்மா அப்படின்னு. பாஸ்டர் சோத்ரா இப்படிலாம் இருக்காதம்மா, நீ நல்லா இருக்கணும்ல, உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்ல, இந்த காரியத்தெல்லாம் விட்டுருப்பா அப்படின்னு ரொம்ப அன்பா சொன்னாரு. நான் பக்கத்துல தான் இருந்தேன் சோத்ரா. அதை விட்டுரு, இது தேவையில்லைன்னு பாஸ் சொன்னாரு. சர்ச்சே தேவையில்லைன்ட்டு நின்னுட்டான். அலையில சொல்லுங்க அப்பா, வரமாட்டான் அப்படின்னு அந்த தாய் அழுகிறாங்க சோத்ரா. இன்னைக்கு நமக்கு ஆலோசனைகள் வந்து கசப்பா இருக்கு. ஆமீன் சொல்லுங்க அப்பா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடந்தால், கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்தால் நிச்சயம் நம்முடைய வாழ்வு உயரும். ஆமீன் சொல்லுங்க அப்பா. அதனாலதான் வார வாரம் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்றது. ஏன்னா அங்கதான் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும், கிடைக்கும். இன்னைக்கு ஒருவேளை நீங்க புதிதாக இங்க வந்திருந்தா சோத்திர ஆண்டு இன்னைக்கு உங்க கூட பேசுறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற தாகத்தெல்லாம் நான் தீர்க்க போறேன், உன்னை தலைக்கெல்லாம் உயர்த்த போறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன். நீ உலகத்துல எத்தனையோ விஷயங்களை தேடி இருக்கிற, எதையோ தேடி இருக்கிற, யாரையோ தேடி இருக்கிற. ஆனா இதுவரைக்கும் அவைகள் எல்லாம் உன்னை ஏமாத்திருக்கு, உன்னை கைவிட்டிருக்கு. உன்னை நேசிக்கிற என்ன தேடு, நான் உன்னை உயர்த்துவேன்னு பேசியிருக்கிறாரு. தேவையில்லாதெல்லாம் விட்டுரு சோத்திரம். அது உன் வாழ்க்கையை கெடுத்துரும், உன் எதிர்காலத்தை கெடுத்துரும். அசுத்தங்கள், அசுத்த உறவுகள், அசுத்த பழக்கங்கள், அசுத்த எண்ணங்கள், அசுத்த கிரியைகள், அசுத்த உறவுகள் எல்லாத்தையும் இன்னைக்கு விட்டுருன்னு ஆண்டவர் பேசியிருக்கிறார். உன்னோடு உறவாட நான் இருக்கிறேன், உன்னோடு பழக நான் இருக்கிறேன், உன்னோடு நடக்க நான் இருக்கிறேன் என்று தேவன் இன்னைக்கு பேசியிருக்கிறார் சோத்திரம். இந்த தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட இந்த ஆலயத்திற்கு வாருங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் எந்த ஆலயத்திற்கும் போகாதவர்களா இருந்தால் சோத்திரம், உங்களுக்கு இந்த ஆலயத்திற்கு வருகிற அந்த தொலைவிலே நீங்கள் உங்களுடைய சோத்திர காரியங்கள் இருக்குமானால் தயவு செய்து இங்கே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கர்த்தரை ஆராதிக்க வாருங்கள். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்போம். உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனைகள் இங்கே கொடுக்கப்படும். தேவ பிரசன்னம் இந்த இடத்திலே இறங்கும். கர்த்தரை துதிக்கிற துதி இங்கே உண்டு. கர்த்தர் இந்த இடம் முழுவதும் வியாபித்திருப்பார். உங்களை சோத்திர அவர் பலப்படுத்துவார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து அவர் உங்களை விடுவிப்பார். அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். சிறந்த எதிர்காலத்தை உங்களுக்கு தருவார். நீங்கள் நடக்க வேண்டிய ஆலோசனையை ஒவ்வொரு வாரமும் தமது ஊழியக்காரர் மூலமாக வார்த்தையாக பேசுவார். அப்படி ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தால், ஹல்லேலூயா சொல்லுங்க அப்பா, செவி கொடுத்தால் ஆமா உங்கள் தாகம் தணிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க அப்போ. அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் தேவ சத்தத்திற்கு செவி கொடுத்தார்கள். ஆமா, அநேகர் வேதத்துல கூட தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காம மனுஷ சத்தத்திற்கு செவி கொடுத்து ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள்லாம் கூட இருக்காங்க. ஆதி தகப்பன் ஆதாம பாருங்க, ஆண்டவர் சொன்னார் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது சோத்திரம். ரொம்ப காலமா ஆண்டவர் சத்தத்துக்கு செவி கொடுத்தான், அந்த பழத்தை சாப்பிடல. அதனால அவன் நல்லா இருந்தான் சோத்திரம். அந்த ஏதேன்ல எல்லா ஆசீர்வாதத்தையும் அனுபவிச்சான். ஆனா ஒரு நாள் சோத்திரம் ஹல்லேலூயா அந்த கிழவி, ஹல்லேலூயா சொல்லுங்க அப்பா, அன்னைக்கு அது கிழவியா இல்ல, ஹல்லேலூயா சொல்லுங்க அப்பா. அன்னைக்கு அவருக்கு அது சோத்திரம் ரொம்ப டார்லிங். ஆனால அது சொல்லுச்சான் அதான் செத்தான். ஹல்லேலூயா சொல்லுங்க அப்பா. அதான் நிச்சயம் நம்மளே செத்தான். ஆமே. அப்ப அவ்வளவு நாள் ஆண்டவர் சத்தத்தை கேட்டவன் ஆசீர்வாதமா இருந்தான். அன்னைக்கு சோத்திரம் அந்த ஆமா அது சத்தத்தை கேட்டான் பாருங்க, அவுட் சோத்திரம். ஏதேன்ல இருந்து அவங்க அவுட். ஹல்லேலூயா சொல்லுங்க அப்போ. அப்படித்தான் கடவுள் சத்தத்தை கேட்டா நம்ம நல்லா இருப்போம் பாருங்க சோத்திரம். அடுத்த ஆள் சத்தத்தை அவங்க சத்தத்தை கேட்டா தம்பி அவுட். ஹல்லேலூயா சொல்லுங்க அப்போ. தங்கச்சி பாம்பு வெடிக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க அப்போ. கடவுள் சத்தத்தை கேட்டா ஏதேன அனுபவிக்கலாம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க அப்போ. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கலாம் சோத்திரம்.
இன்னைக்கு நீங்கள் யார் சத்தத்தை கேட்கிறீர்கள்? ஸ்தோத்திரம். அவர்கள் அன்றைக்கு தேவ மனிதன் சொன்ன சத்தத்தை கேட்டு வாய்க்கால்களை வெட்டினார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். ஆதாம் மனைவியின் பேச்சை கேட்டான், மனுஷ பேச்சை கேட்டான். ஸ்தோத்திரம். அவன் ஆசீர்வாதத்தை இழந்து போனான். இன்றைக்கும் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க உங்க வாழ்வை ஒப்பு கொடுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழும்பி நில்லுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஸ்தோத்திரம். அவர் உங்கள் தாகம் தீர்க்கிற தேவன். ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்வின் தாகத்தை அவர் தீர்க்கிறவர். நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை அவர் உங்களுக்கு தருகிறவர். ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஏதோ ஒரு தாகத்தோடு, ஏதோ ஒரு தேவையோடு, ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தம்பி தங்கச்சி தேவ சமூகத்தில் நீங்க வந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்களுக்கு அந்த தேவை இருக்கலாம், இல்லாட்ட உங்க தகப்பனுக்கோ உங்கள் தாய்க்கோ உங்க குடும்பத்தில் இருக்கிற ஏதோ ஒரு நபருக்கோ இல்ல உங்க ஒட்டுமொத்த குடும்பத்திற்கோ ஏதோ ஒரு தேவை. ஸ்தோத்திரம். சமாதானம் என்கிற தேவை, ஆசீர்வாதம் என்கிற தேவை, ஞானம் என்கிற தேவை. ஸ்தோத்திரம். எதிர்காலம் என்கிற ஒரு தேவை. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டும், எனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும், எனக்கு ஒரு நல்ல விடுதலை வேண்டும். ஸ்தோத்திரம். எங்க குடும்பத்தில் ஒரு சமாதானம் வேண்டும், என் தகப்பனுக்கு இருக்கிற வியாதி சுகமாக்கப்பட வேண்டும், என் தாய்க்கு இருக்கிற வியாதி சுகமாக்கப்பட வேண்டும், என் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரம் மாற வேண்டும், என் குடும்பத்தில் இருக்கிற கண்ணீர் அந்த கடன் பிரச்சனை மாற வேண்டும் என்று ஏதோ ஒரு தாகத்தோடு இன்னைக்கு நீ நின்று கொண்டிருக்கலாம். இன்னைக்கு நீ நின்று கொண்டிருக்கலாம். ஸ்தோத்திரம். சர்வ வல்லவர் இந்த இடம் முழுவதும் நிறைந்திருக்கிறார். சர்வ வல்லவர் இந்த இடம் முழுவதும் நிறைந்திருக்கிறார். அவனுடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் இறங்கி இருக்கிறார். 3 தேசத்தின் ராஜாக்கள், யுத்த புருஷர்கள் தாகத்தோடு நாம் சாக போகிறோம், மரணம் தான் நம்முடைய முடிவு என்கிற சூழ்நிலைக்கு வந்து விட்டார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சமயத்தில் தான் அவர்கள் தேவனை தேடினார்கள். ஏனென்றால் அவர்தான் மனிதர்களின் தாகத்தை தீர்க்கிற தேவன். என்ன தாகத்தோடு இங்கே நீ வந்திருக்கிறாய் தங்கச்சி? என்ன தேவையோடு இங்கே நின்று கொண்டிருக்கிறாய் தம்பி? நான் சவால் விட்டு சொல்லுகிறேன், நிச்சயம் அந்த ஆண்டவர் உன் தேவையை சந்திப்பார், உன் குறைவை நிறைவாக்குவார், உன் தாகத்தை தீர்ப்பார், உன் கண்ணீரை துடைப்பார். நீ மனுஷனை தேடி ஏமாற்றப்பட்டிருக்கிறதான, எதையோ நம்பி தோற்று போயிருக்கிறதான, எதுக்கோ பின்னால போய் உன் வாழ்க்கையில பல சங்கடங்களை அவமானங்களை அனுபவிச்சிருக்கிறதான அந்த நல்ல அப்பாவை ஏன் நீ தேடக்கூடாது? உன்னை நேசிக்கிற அந்த தகப்பனை ஏன் நீ தேடக்கூடாது? உனக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர், உனக்காக ஜீவனை கொடுத்தவர், உனக்காக ஸ்தோத்திரம் தன் ரத்தத்தை சிந்தினவர் இன்றைக்கும் உன் அருகிலே நின்று கொண்டு நேசத்தோடு உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். உன் தோள் மேல் தன் கையை போடுகிறார். ஸ்தோத்திரம். பயப்படாதே, நான் இருக்கிறேன். உன் கண்ணீரை துடைப்பேன், உன் வேதனைகளை மாற்றுவேன். யார் சொன்னது உன் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று? யார் சொன்னது நீ எழும்ப வாய்ப்பில்லை என்று? யார் சொன்னது? ஓ, உன் தாகம் தீர்க்கப்பட நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாத உயர்வு உன் வாழ்வில் வர வாய்ப்பில்லை என்று யார் சொன்னது? நான் உன் அருகில் இருக்கும் வரைக்கும் எதுவும் உனக்கு சாத்தியமே. என்னை தேடுவாயா? ஸ்தோத்திரம். என்னை தேடுவாயா? நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா? வருவாயா என் மகளே, இதயத்திலே இடம் தருவாயா? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. என்னால் அன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னால் அன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னால் அன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னால் அன்றி உனக்கு நிம்மதி இல்லை. கலங்காதே என் மகனே, கண்ணீரெல்லாம் நான் துடைத்திடுவேன். கலங்காதே மகளே, கண்ணீரெல்லாம் நான் துடைத்திடுவேன். நானே வழி, நானே
இயேசு கண்ணீரை துடைப்பார், உன் வேதனைகளை மாற்றுவார், உன் பாதத்தை தீர்ப்பார். உன் வேண்டுதல் என்ன, உன் எதிர்பார்ப்பு என்ன, உன் ஏக்கம் என்ன, இப்போ ஆண்டவர்கிட்ட கேளு. கர்த்தர் அற்புதம் செய்வார். நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே, உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன், உனக்காக சிலுவையில் அமே எல்லாம் உனக்காக திரு ரத்தம், உனக்காக உனக்காக சிலுவையில் யார் செய்ய முடியும்? உனக்காகவே ரத்தம் சிந்தினார். வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா, வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. என் தாகத்தை தீர்க்கிற அந்த இயேசுவை தேடுவதற்கு, தேவையற்றவைகளை என் வாழ்க்கையிலே விட்டு விடுவதற்கு, அவர் சொல்லுகிற எந்த வார்த்தைக்கும் செவி கொடுப்பதற்கு இன்றைக்கு என் வாழ்வை ஒப்புக் கொடுக்கிறேன். இன்றைக்கு என் வாழ்வை ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் என் தாகத்தை தீர்ப்பாரா? அவர் என்னை உயர்த்துவாரா? அவர் என் வேதனைகளை மாற்றுவாரா? என் கண்ணீரை துடைப்பாரா? எனக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை தருவாரா? என்னை தலைக்கல்லாய் மயற்றுவாரா? அவருக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுக்க ஆயத்தம். அவரையே தேடுவதற்கு, என் இருதயத்தில் அவருக்கு ஒரு இடத்தை கொடுப்பதற்கு நான் ஆயத்தம் என்று உண்மையாய் அவரை தேட விரும்புகிறவர்கள் நீங்கள் யாரா இருந்தாலும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இனி நான் அவரையே தேடுவேன். இந்த இயேசுவை என் வாழ்வின் தேவையாக மாறட்டும். இனி அவர்தான் என்னுடைய தேவை, இனி அவர்தான் என்னுடைய விருப்பம், இனி அவர்தான் என்னுடைய தாகம். அவர் அல்லாமல் இனி என் வாழ்வில் எதுவும் இல்லை. தேவையற்றவைகளை நான் விடுகிறேன். என் வாழ்வை அழிக்கிற பாவத்தை, என் வாழ்வை கெடுக்கிற அசுத்தங்களை இனி நான் திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவே என் இலக்கு, இயேசுவே என் ஆசை, இயேசுவே என் ஏக்கம். என் வாலிபத்தை அவருக்கென்று ஒப்புக் கொடுக்கிறேன். என் வாழ்க்கை அவருக்கென்று ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமா, அப்படிப்பட்டவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறது. ஆண்டுடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறது. கரத்தை உயர்த்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. இயேசுவே இனி என் தேவை என்று சொல்லுகிற உன்னை சகோதரி, தங்கச்சி, தம்பி, கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. தேவன் தமது ஆணி வாய்ந்த கரத்தை உன் சிரசின் மேல் வைக்கிறாரா? உன் சிரசின் மேல் வைக்கிறார். உன் சிரசின் மேல் வைக்கிறார். உன்னை அவர் இப்பொழுது தொடுகிறார், இப்பொழுது தொடுகிறார். உன் கண்ணீரை இப்பொழுது துடைக்கிறார், உன் கண்ணீரை இப்பொழுது துடைக்கிறார். இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, உம்முடைய கரத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல் வைக்கிறதாய் ஸ்தோத்திரம். இனி இந்த இயேசுக்காக நான் வாழ்வேன். இயேசுவின் உள்ளத்திலே என்னுடைய சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அப்படி சொல்லுகிறவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. இயேசுவின் ரட்சகராக, இயேசுவின் நேசராக, இயேசுவின் தெய்வமாக, இயேசுவின் நாயகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தயவுசெய்து கையை உயர்த்தினவர்கள் நீங்க முன்னால வேகமா வரும்படி அன்பா கேட்கிறேன். கையை உயர்த்தினவங்க இந்த முன் ரோவுக்கு வாங்க. நிறைய பேர் வர்றீங்க. சோத்திரம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். சோத்திரம். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 2 நிமிஷம் சோத்திரம். கையை உயர்த்தினவர்கள் தம்பிமார்கள் சோத்திரம். இயேசுவை என் முழு இருதயத்தோடு சேவிக்க, ஆராதிக்க, அவரை பின்பற்ற என் உள்ளத்திலே நான் அவருக்கென்று இடத்தை கொடுக்கிறேன். கையை உயர்த்தி இருக்கிற நீங்கள் சோத்திரம். இயேசுவை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் முன்பாக வரலாம். சோத்திரம். இயேசுவை முதலாய் ஆமா நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் உள்ள அவரை ரட்சகராக, அவரை தெய்வமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மற்றும் நீங்கள் முன்வரிசைக்கு வரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். சோத்திரம். தம்பிமார் இப்படி தள்ளி முன்னாடி வாங்க, இப்படி தள்ளி முன்னாடி வாங்க. சோத்திரம். இயேசுவுக்கு என் இருதயத்தில் நிரந்தரமான இடத்தை கொடுக்கிறேன். அவர் என் தாகத்தை தீர்க்கிறவர், அவர் என் கண்ணீரை துடைக்கிறவர் என்பதை அறிந்து கொண்டேன். அவர் எனக்கு சிறந்த எதிர்காலத்தை கொடுக்கிறவர், என்னை அவர் தலைக்கல்லாக உயர்த்துகிறவர் என்று நான் அறிந்து கொண்டேன். தேவையற்றவைகளை தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவையே என் இருதயத்தின் ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் சோதரா
முன் வரிசைக்கு வந்திருக்கிற நீங்கள் மீண்டும் உங்க கையை உயர்த்துங்க, உங்க கையை உயர்த்துங்க. கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. நான் சொல்றதை நீங்க சொல்லுங்க, நான் சொல்றதை நீங்க சொல்லுங்க. அநேகர் இருதயத்தில் பல கேள்விகளோடு நீங்க நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் இருதயம் ஒருவேளை உங்கள் தகப்பனுக்கோ உங்கள் தாய்க்கோ தெரியாது. சில சமயம் உங்கள் இருதயம் உங்க நண்பருக்கு கூட தெரியாது, உங்கள் தோழிகளுக்கு கூட தெரியாது. ஆனால் உங்களை சிருஷ்டித்தவருக்கு தெரியும். அவர்தான் இன்னைக்கு உங்களை இந்த கூட்டத்துக்கு கொண்டு வந்தார். உங்களுக்காகவே இந்த கூட்டத்தை அவர் ஆயத்தப்படுத்தினார். அவருக்கு ஒரு ஆசை, உங்கள் இருதயத்தில் வாழ வேண்டும் என்று. அவருக்கு ஒரு ஆசை, உங்கள் இருதயத்தில் ஒரு இடம் வேண்டும் என்று. அவர் ரொம்ப நல்லவர் தம்பி, அவர் ரொம்ப நல்லவர் தங்கச்சி. உலகத்துல எந்த மனுஷனும் நம்ம ஏமாற்றுவான். சில சமயங்கள்ல சில குடும்பங்கள்ல பெற்ற தகப்பன் கூட பிள்ளைகளை ஏமாத்திடுறாங்க, பெற்ற தாய் கூட இன்னைக்கு பிள்ளைகளை ஏமாத்திடுறாங்க. சோத்திரம். உடன் பழகுகிறவர்கள், உடன் பிறந்தவர்கள் கூட இன்னைக்கு நம்ம ஏமாற்றி விடுகிறார்கள். ஆனால் எந்த நிலையிலும் நம்ம ஏமாற்றாத ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறவர், நம்முடைய வேதனைகளை புரிந்து கொள்கிறவர், மார்போடு அணைத்து நம்மை முத்தமிடுகிறவர், இந்த உலகத்தில் சிறந்த சிங்காசனத்தில் நம்மை உயர்த்துகிறவர் இந்த இயேசு மாத்திரமே. இந்த இயேசு மாத்திரமே. முன்னால வந்து கையை உயர்த்திருக்கிற நீ தம்பி தங்கச்சி, நான் சொல்றத தயவு செய்து எனக்கு பின்னால நீங்க சொல்லுவீங்களா? பரலோக பிதாவே சொல்லுங்க. பரலோக பிதாவே, நீர் என் தேவன், நீர் என்னை நேசிக்கிறீர். என்னை நேசிப்பதினால் உம்முடைய சொந்த குமாரன் இயேசுவை இந்த பூமிக்கு எனக்காக அனுப்பி தந்திரே, அதற்காக நன்றி. இயேசுவே, உம்மை நான் நேசிக்கிறேன். எனக்காக நான் ஆசீர்வாதமாய், சமாதானமாய், சந்தோஷமாய் இருக்க வேண்டும், உயர்வடைய வேண்டும், மேன்மைப்பட வேண்டும் என்பதற்காக, என் தாகத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்காக எனக்காகவே கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தீரே. உமக்கு நன்றி சுவாமி. உம்மை என்னுடைய சொந்த தெய்வமாக, சொந்த ரட்சகராக, சொந்த தகப்பனாக சொல்லுங்க. என் உள்ளத்தில், என் உள்ளத்தில் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். உமக்கு பிரியமில்லாதவைகளை என் வாழ்க்கையில் இருந்து, என் இருதயத்தில் இருந்து நான் தூக்கி எறிகிறேன். நான் தூக்கி எறிகிறேன். என் இருதயத்துக்குள்ளே நீர் வாரும், என் மனதிற்குள்ளே, என் சிந்தனைக்குள்ளே நீர் வாரும், நீர் வாரும். உம்முடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன். உம்முடைய விருப்பத்தின்படி வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஆசீர்வதியும், என் தாகத்தை தீர்த்துவிடும். என் பிரச்சனைகள், என் வேதனைகள், என்னுடைய கண்ணீர், என் குடும்பத்தின் வேதனை, என் குடும்பத்தின் கண்ணீர் எல்லாவற்றையும் இயேசுவே நீர் மாற்றிவிடும். எனக்கும் என் குடும்பத்திற்கும் ஒரு அற்புதம் செய்யும், ஒரு அற்புதம் செய்யும். உம்முடைய கரங்களில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என் ஜெபத்தை கேட்டு நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி, கோடா கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கண்களை மூடிடுங்க. உங்களுக்கு நான் ஜெபிக்க போறேன். கண்களை மூடிடுங்க. பின்னாடி நிற்கிற பிள்ளைகளுக்கும் நான் ஜெபிக்க போறேன். அவர் உன் தாகத்தை தீர்க்கிறவர், அவர் உன் தாகத்தை தீர்க்கிறவர். அவரையே தேடு. Seek him alone, seek him alone, seek him alone. அவர் மாறாதவர், அவர் கைவிடாதவர், அவர் கைவிடாதவர். அவரையே தேடு. ஒவ்வொரு நாளும் அவரையே தேடு. ஒவ்வொரு நிமிடமும் அவரையே தேடு. அவர் ரொம்ப நல்லவர், அவர் மிகவும் அன்பானவர். He is alone holy. அவரே பரிசுத்தர்,
அவரே பரிசுத்தர். தேவையற்றவர்களை வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் தூக்கி எறிஞ்சிரு. அப்பா, சத்தத்துக்கு செவி கொடு. அவர் உன்னை உயர்த்துவார். அன்பு நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் எல்லோருக்குமாய் நான் சொல்லிக்கிறேன். வாழ்க்கையில் பல தாகங்களோடு, பல கேள்விக்குறிகளோடு, பல விருப்பங்களோடு இந்த வாலிப மக்கள் நின்று கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. வெளியில ஒருவேளை அவங்க மகிழ்ச்சியா இருக்கலாம், ஆனா ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் ஏதோ ஒரு பாரம், ஒவ்வொருத்தர் உள்ளத்திலும் ஏதோ ஒரு கேள்விக்குறி, ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஏதோ ஒரு தாகம். சீதமாக நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் சுவாமி. வேதனையோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஒவ்வொருத்தருடைய கண்ணீரை துடைங்கப்பா. சிறந்த எதிர்காலத்தை தாங்கப்பா. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, அவர்களை விடாம பின்தொடர்கிற பிசாசின் வல்லமை, பாவத்தின் வல்லமை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நொறுங்கட்டாண்டவரே. என் பிள்ளைகளின் உலகத்தில் ஜெயிக்கட்டும், தலைக்கற்களாய் மாறட்டும், அவர்கள் விருப்பங்களை நிறைவேற்றும், அவர்கள் தாகத்தை தீர்த்துவிடும். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யார் யார் வியாதியோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும். குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். கடன் பிரச்சனைகள் குடும்பங்களுக்கு விலகட்டும். பிரிந்து போயிருக்கிற குடும்பங்கள், பெற்றோர்கள் ஒன்றாய் சேரட்டும். குடும்பத்தில் சமாதான மகிழ்ச்சி வரட்டும். முன்னால வந்து கையை உயர்த்தி இயேசுவின் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறேன் என்று இன்றைக்கு உமக்கு தன் இருதயத்தில் இடம் கொடுத்திருக்கிற பிள்ளைகளை நீர் பிள்ளைகளா ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆசீர்வதியும். Let them be blessed in the name of Jesus, Almighty God. Be with them and bless them, O God. நீர் அப்படி செய்கிறக்காய் நன்றி, கோடா கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நினைக்கும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தயவுசெய்து உங்க இருக்கையில் அப்படியே உட்கார்.